அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். நம்ம இந்த வகுப்பில் என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவியல் சம்மந்தமான கணக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ அளவியலை பொறுத்தளவுக்கு 2D 3D இருபரிமாணங்கள் முப்பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எஸ்ஐ எக்ஸாமில் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இருபரிமாணங்கள் தான் கேள்வியில் வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அளவியலை பொறுத்தளவுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து இடங்களில் மையத்தை கொண்டு எல்லையில்லா சுற்றளவை கொண்ட முடிவற்ற கோளமே இயற்கை அப்படின்னு சொல்லி பாஸ்கல் சொல்லியிருக்காரு. ஓகேவா? பாஸ்கல் லா படிச்சிருப்போம். ஓகே தானே? பாஸ்கல் லா, ஆர்க்கிமிடிஸ் தத்துவம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க அப்போ, நீரியல் உயர்த்திகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீரியல் உயர்த்தி அதில் என்ன தத்துவம் பயன்படுது? பாஸ்கல் லா. ஓகேவா? ஹைட்ராலிக் ப்ரெஷர் அது ரொம்ப ரொம்ப பவர் அதிகம். சாதாரண ஒரு ஹைட்ராலிக்கு ஒரு லிக்விடுக்கோ, ஸோ லிக்விட் அப்படிங்கிறது வேறு, சாலிட் அப்படிங்கிறது வேறு, ஃப்ளூயிட் அப்படிங்கிறது வேறு. ஓகேவா? ஃப்ளூயிட் அப்படின்னா பாய்மங்கள். ஹைட்ராலிக் ஏர் ப்ரெஷரை பற்றி சொன்னது இந்த பாஸ்கல் லா தான். நிறையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பிரேக் முன்னால் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் இருக்கும். இப்போ வந்து ஹைட்ராலிக் பிரேக் இருக்குது. ஹைட்ராலிக் பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்பீடு போனால் கொஞ்சம் நல்லா ஹைட்ராலிக் பிரேக் மாதிரி நியூமேட்டிக் பிரேக் இருக்குது. நியூமேட்டிக்னா என்ன தெரியுமா? ஏர் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ்டு ஏர். ஓகேவா? சரி, ரைட்டு. எதுக்குன்னா பாஸ்கல்னால் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பாஸ்கல்லா என்ன, பாஸ்கல்லா என்னன்னு தெரியுமா? கரெக்டு தான். மூடிய பொருள் அதான் முக்கியமானது. இப்போ ஒரு பொருள் திறந்துருக்குன்னா அதில் போய் ப்ரெஷர் கொடுத்தா எல்லா பக்கம் சமம் பரவுமானா பரவாது. ஒரு பால் இருக்குது அப்படின்னா, ஒரு நீர் நிரப்பப்பட்ட ஒரு பால் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இந்த பாலில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அழுத்தத்தை கொடுக்குறோம் அப்படின்னா இந்த அழுத்தம் சமமாக அனைத்து புள்ளிகளிலும் பரவும். அப்படி தான் அது பாஸ்கல் லா. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ நீரியல் உயர்த்தினா ஒன்றும் கிடையாது. வாட்டர் சர்வீஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா லிஃப்ட் மாதிரி ஒன்று இருக்கும், ஹைட்ராலிக் ப்ரெஷர். இங்கே ஒரு பிஸ்டன் இருக்கும். இதில் கம்ப்ரஸ்டு இந்த இந்த பைப் வழியாக கம்ப்ரஸ்டு லிக்விட் போகும், ஃப்ளூயிட் போகும். அப்போ இது பார்த்தீங்கன்னா கம்மியான குறைந்த அழுத்தத்தில் அதிக எடையை தூக்குறதுக்கு என்ன யூஸ் ஆகுது? இந்த தத்துவம் யூஸ் ஆகும். சிரஞ்சு பார்த்துருக்கீங்களா? ஊசி போடுவாங்களா சிரஞ்சு, அதில் ஹைட்ராலிக் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அது. இது சரி, ரைட்டு. பூமியோட வடிவம் என்ன? அளவியல் இல்லாமல் என்ன கிடையாது. அளவியல் முக்கியமான ஒரு வாழ்வியல் கணிதம் படிச்சிருப்போம். ஒரு சதுரடி நிலத்தின் விலை அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ ஒரு சதுரடி நிலம் எவ்வளோ அளவு இருக்குன்னு தெரியுமா? சொல்கிறாங்கல்ல, விளம்பரம்லாம் பார்க்குறோம்ல, ஒரு சதுரடி நிலம், ஒரு குழி நிலம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ சதுரடினா என்ன? ஒரு சதுரடினா என்ன? சதுரடி இங்கிலீஷில் என்னது? ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகேவா? சதுர அடி சொல்லலாம், சதுர சென்டிமீட்டர் சொல்லலாம், சதுர மில்லிமீட்டர் சொல்லலாம், என்னன்னா சொல்லலாம். சதுரம் அப்படிங்கிறது 4 பக்கமும் சமமாக உள்ள அளவு தான் என்னது? சதுரம். இந்த சதுரமே இங்கே ஒரு அடி, இங்கே ஒரு அடி, இங்கே ஒரு அடி, ஒரு அடி ஸ்கேல் வச்சு இப்படி அளந்து ஒரு பாக்ஸ் போகிறோம்னு வச்சுக்கலாம். இது எவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணுதோ இதுக்கு இப்போ தான் ஒரு சதுரடி நிலம். இந்த நிலம் தான் 1000 2000 சொல்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? மனையெல்லாம் இப்போ முன்னெல்லாம் வந்து குழி கணக்கில் சொன்னாங்க. என்ன கணக்கு? குழி கணக்கு. குழினா என்னது அப்படின்னா, இந்த சதுரம் மாரி 144 சதுரம் சேர்ந்தால் எவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணோம், அதுதான் ஒரு குழி. என்ன சொல்லணும்னு புரியுதா? ஒரு குழி அப்படிங்கிறது எத்தனை சதுரடி? 144 சதுரடி. ஒரு சதுரடி அப்படிங்கிறது ஒரு அடி ஸ்கேல 4 பக்கம் வச்சு ஒரு பாக்ஸ் போடுறோம் அப்படின்னா அது எவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணுது? அதானது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 3500 4000 12,000 வரைக்கும் போயிட்டு ரேட்டு. எவ்வளோ இடம்? இதுதான், இவ்வளோதான். எவ்வளோது? 12,000 10,000 8,000. என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? ஒரு சதுரடி மனையின் விலை அப்படின்னு சொல்கிறாங்களா? ஒரு மனை, ஒரு ஃப்ளாட்டே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 16 குழி தான் இருக்கும். எத்தனை குழி இருக்கும்? 16 குழினா 16 × 144 போட்டு பாருங்க எவ்வளவு. இதுவே தாண்டி போகுது. என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? நமக்கு தெரியணும். ஒரு வீட்டை பார்க்குறோம்னா இந்த வீடு எவ்வளோ சொல்கிறாங்களா, வீடு எத்தனை சதுரம் கட்டுறீங்க அப்படின்னா என்னது? சதுரம்னா என்னது? வீடுலாம் சொல்கிறாங்களா சதுரம். ஒரு சதுரம் அப்படின்னா இது 1000க்கு 1000 என்னது? இதுமாரி 1000 அது ஒரு சதுரம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ பார்த்துங்க,
இந்த டைமென்ஷன் அளவியெல்லாம் ரொம்ப முக்கியமானா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, ப்ராக்டிக்கல் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ராக்டிக்கல் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன தெரியணும்? இடத்தெல்லாம் எப்படி அளக்குறாங்க, வயலை எப்படி அளக்குறாங்க, ஸோ குழினா என்ன, ஹெக்டேர்னா என்ன, மானா என்ன. மான்னு சொல்லுவாங்க என்னது, 1 மா 2 மா. 1 மா 2 மானா 100 குழி தான் என்னது, 1 மா. ஓகேவா? 300 குழி சேர்ந்து தான் என்னது, 1 ஹெக்டேர். ஓகேவா? பார்த்துங்க, புரிஞ்சுங்க. பாருங்க, நெம்புகோல், கப்பி, ஆப்புகள், அச்சுகள், திருகு கோட்பாடுகளையும் பாப்புலஸ் விளக்கியுள்ளார். இயற்பியல் நவீன பொறியியல் துறையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன இருக்கு பயன்பட்டு இவரை பற்றி சொல்லியிருக்காங்க. சரி, ரைட்டு. அறிவியலில் பண்டைய காலம் தொட்டு உலகில் அனைத்து கலாச்சாரங்களிலும் வாழ்வியல் பயன்பட்டுள்ளது. விவசாயம், வணிகத்துறை, பயிரிட வேண்டிய நிலப்பரப்பு, ஒரு கலனில் எவ்வளோ கொள்ளளவு, அப்படி தானே. இப்போ ஒரு வயல் இருக்குது அப்படின்னா அந்த வயலுக்கு எவ்வளோ விதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவு வரும்ல. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படி நெல் அரிசி அளக்குது, படி மரக்கா தெரியுங்களா, மரக்கா. இப்போ நெல்லுலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு களம் நெல் அப்படிங்கிறது எத்தனை மரக்கா தெரியுமா? ஒரு களம் நெல். விவசாயம்னா என்னன்னே தெரியாது உங்களுக்குலாம், புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கொஞ்சமாச்சும் விவசாய நிலத்துக்கெல்லாம் போங்க. விவசாயத்தை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வச்சா பார்த்தாது, என்ன பண்ணணும் தெரியணும். விவசாயத்தில் போயிட்டு எது நெல் எது களை அப்படின்னு நமக்கு தெரியணும். புரியுதா உங்களுக்கு? நெல் மாதிரி ஒரு களை வளர்ந்து தெரியும் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் என்ன? பில்லா, கோரையா, குதிரவாளி. தெரிஞ்சுங்க, அந்த நாற்றும் அந்த குதிரவாளியும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு டிஃப்ரென்ஸ் எங்கே தெரியும் அப்படின்னா கீழே தான் தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா நாத்தோட இது ஒரு கலராக இருக்கும், அது வெள்ளையாக இருக்கும். வயலுக்கெல்லாம் போங்க, கொஞ்சமாச்சும் போங்க. விவசாயத்தை என்ன பண்ணா கரெக்டான ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் யார்கிட்ட வயல் அதிகமாக இருக்கோ அவன் தான் கோடீஸ்வரன். நல்லா தெரிஞ்சுங்க. என்னது வயல் இருக்கும் கோடீஸ்வரன் கிடையாது. யாருடைய வயலில் விவசாயம் நடக்குது அவன் தான் யாரு கோடீஸ்வரன். காலம் மாறும். காலம் பூமி வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்கிறாங்கல்ல, பூமி சுழற்சி ஏற்படும். சுழற்சி வர்றப்போ சாப்பாடு ரொம்ப தட்டுப்பாடு ஏற்படும். அப்போ யார் நெல் உற்பத்தி பண்ணுறானோ, இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாய முறையில் நெல் விளைவிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரேட்டு டபுளாக தெரியும். டபுள் தெரியுமா தெரியாதா? ஆமாம் சார், கேள்வி போட்டிருக்கோம், சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வேற. சாப்பாடு ஹோட்டலையே வாழை இலை அப்படின்னு சொல்லி ஹோட்டல் வைக்கிற வாழை இலையில் சாப்பிட்றது இப்போ என்ன ஆயிடுச்சு, கலாச்சாரம் ஆகிட்டு. மண்பானையில் சமைக்கிறது என்ன ஆயிடுச்சு? என்ன சார் பேச்சு போட்டி ஈச்சு போட்டி பேசிக்கலாம் கிடையாது. இதான் ஃபேக்ட்டு தான், அப்படி தானே? மண்பானையில் கொண்டு பிரியாணி வச்சா அது என்னது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. அது ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்க, மண்பானையில் தான் சமைச்சாங்க. காலம் எப்படி போயிட்டுருக்கு பாருங்க. இயற்கை முறை விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாய முறை இப்போ புதுசாக கொண்டு வராங்க. அது என்ன ஏற்கனவே இருந்தது தான். வாழையில் சாப்பிட்றதெல்லாம் வாழையில் சூடான சாப்பாடை போட்டோம்னு வச்சுக்கலாம், அப்படி எல்லாம் என்ன ஆகும், அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அது நமக்கு ஒரு பயன் விளைவிக்கும். அம்மிக்கல், ஆட்டுக்கல் இதெல்லாம் அரைக்கிறதெல்லாம் நல்லது. அந்த அரைக்கிறோம்ல அதில் மினரல்ஸ்லாம் கொஞ்சம் உள்ளே போவோம். அடிவேப்பில் தண்ணி குடித்தோம்ல அதில் என்ன பூமியிலேருந்து வரப்பா மினரல்ஸ் வரும். நம்ம குடிக்கிற மினரல் வாட்டர் இருக்குல்ல, அது என்ன கிடையாது, மினரல் வாட்டரே கிடையாது. அது மினரல் இல்லாதது தானே, அது மினரல் வாட்டர் இருக்கிறாங்க. பார்த்துங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்களாம் இப்போ எஸ்ஐ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் எஸ்ஐ ஆகிடுவீங்க. எஸ்ஐ ஆன பிறகு நம்ம பின்பற்ற வேண்டியது முக்கியமானது நம்ம உணவு முறைகள், பழக்க வழக்க முறைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்லணும்னு புரியுதா? ஒரு கட்டம் பணம், இப்போதைக்கு பணத்தோட அருமை உங்களுக்கு தெரியும். எப்படியாச்சும் ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் வாழ்க்கை வாழணும்னு நினைப்பீங்க. என்ன நினைப்பீங்க? வாழ்க்கை என்ன நினைப்பான், வாழ்க்கை வாழணும். அப்படிங்கிறப்ப நமக்கு உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி பார்த்துங்க, வயலை ஆரம்பித்து இப்போ போயிடுச்சு அப்படின்னு வச்சிங்களேன். வயலோட அளவு எவ்வளோ நெல் விதைக்கணும், ஒரு களம் நெல் எவ்வளவு, கூலி தருவாங்களா? அப்போலாம் என்னதான் கூலி, மூட்டை தான். அப்போலாம் அறுவடை ஆள் அறக்கிறதே கிடையாது, அப்படி தானே, ஃபுல்லாகவே என்ன தான் மிஷினரிஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? மிஷினரிஸ் சிலது நல்லது, சிலது என்னது. சரி, ரைட்டு. இப்போ பாருங்கள், அதான் கொடுத்துருக்காங்க புக்கில் தான் சொல்கிறோம். வணிகத்துறையில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பங்கு எது வகிக்குது, அளவியல் பயன்பாடுது. ஓகேவா? வடிவியலை வாழ்வியல் சூழல்களில் மிக திறமையாக பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. இன்னமும் நல்லா என்ன இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு டிசைன்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க நினச்சி பாருங்கள். இதுவே அளவியலின் துவக்க புள்ளியாக அமைந்தது. எனவே பயன்பாட்டு வடிவியல் என்ன சொல்கிறோம், அளவியல், பயன்பாட்டு வடிவியல். ஓகே தானே? மனிதனுடைய கண்டுபிடிப்பு முக்கியமான கண்டுபிடிப்பு எது, மெஷர்மெண்ட்ஸா?
வேற சீக்கிரம் உங்கள்ட்ட எதிர்பார்க்குற கொஸ்டின். மனிதன் ஆதி காலத்தில் உப்பை யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு மனிதன் சக்கரம் என்னது? நெருப்பும் முக்கியமானது தான், சக்கரமும் என்னதான் முக்கியமானது. ஏன் முக்கியமானது? இப்போ சக்கரம் என்னது? சக்கரங்கிறது என்னது? சக்கரங்கிறது இங்கே வாங்க, சக்கரங்கிறது என்னது? வட்டம். ஓகேவா? சக்கரம் ஏன் முக்கியமானது? டிரான்ஸ்போர்ட்டு, ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு பயன்படுச்சு. ஆனால் சக்கரமே ஃபஸ்ட்டு கட்டணமாக வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க? சக்கரத்தை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? எல்லாம் தெரிஞ்சு எப்படி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க சக்கரம். இது ஓடுறப்ப எப்படி ஓடி இருக்கும் நினச்சி பாருங்க. இன்ட்ரெஸ்டாக படிக்க மாட்டீங்க, அதான் விஷயமானது. இப்போ நான் படிக்கிறோம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து முல்தான் டு எந்த இதுக்கு இடையே லாகூர் டு கராச்சி இடையே என்ன பண்ணுறாங்க? இடர்பாடு கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுச்சு? அப்போ ஆதி காலத்துலலாம் எப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் எப்படின்னா இதை ரயில்வே ட்ராக் போட்டுருக்கோம். ரயில்வே ட்ராக் எப்படி இருக்குன்னா இப்படி தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். தூக்கி வச்சு போயிட்டே இருக்காங்க. திடீர்னு ரயில்வே ட்ராக்ல மாடு படுத்துக்கிட்டா என்ன பண்ணுவாங்க? தண்டாவத்து ஜாக்னு நவுத்திட்டு இப்படி வளர்த்திட்டு இப்படி போயிடுவாங்க. தெரிஞ்சுங்க, புரியுதா உங்களுக்கு? அந்த காலத்தில் நாய்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? போக்குவரத்துக்காக. எதுக்காக? ஒரு 4 நாயை கட்ட விட்டு ஓட விடுறது. அப்போ இந்த இதை எப்படி இப்படியா இருக்கான்? தூக்கி போட்டுருங்க இப்படி. அதுக்கப்புறம் என்ன தூக்கி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க? சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த சக்கரத்தை வச்சு தான் மண்பானை தயாரிச்சிருக்காங்க. மண்பானை தயாரித்த பிறகு தான் என்ன நினச்சி சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வந்திருக்கு. ஓகேவா? அந்த காலத்தில் விவசாயம் அப்படின்னா இடம் விட்டு இடம் பெயர்தல். ஓகேவா? ஒரு இடத்துக்கு போவாங்க, ஒரு காட்டை சுத்தம் பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, அப்படியே சாப்பிடுவாங்க, அப்படியே கொளுத்தி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சக்கரம் கண்டுபிடிக்கிறாங்க, மண்பானை தயாரிக்கிறாங்க, மண்பானை தயாரித்து போய் சேமித்து வைக்கிறாங்க. சேமித்து வச்ச பிறகு எதுக்கு என்ன பண்ண தேவையில்ல, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அவசியம் கிடையாது. அப்போ என்னது? நாகரிகம் தோன்றுது. என்னது? நாகரிகம் தோன்றுது. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க? அப்படியே ஒரு கிராமம் உருவாகுது. கிராமம் தான் என்ன இருக்குது? ஆதி காலத்தில் எத்தனை மனிதன் இருந்திருப்பாங்க நினச்சி பாருங்க. எத்தனை மனிதன் இருந்திருப்பாங்க? ஒரு 1 லட்சம் பேர் இருந்திருப்பாங்களா? எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? கடவுள் ஒரு 50 பேரை படைச்சிட்டாருங்க. இதெல்லாம் வந்து படிச்சு எப்படி இந்த உலகம் உருவானுச்சு, எப்படி சூரியன் என்ன பண்ணுது, பூமி என்ன பண்ணுது, எப்படி நாகரிகம் தோன்றுச்சு, எங்கெங்கெல்லாம் நாகரிகம் தோன்றுச்சு, ஏன் இந்தியா எப்படி இருக்குது, எப்படி அதர் கண்ட்ரிஸ்லாம் எப்படி இருக்குன்னு இதை பற்றிலாம் ஒரு அறிவு இருந்தாவே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாதி விஷயம் எனக்கு தெரிஞ்சு வச்சுப்பீங்க. என்ன சொல்லணும் புரியுதா? மனப்பாடமாக பண்ணி படிக்கக்கூடாது. எடுத்தோடனே சிந்து சமவெளி நாகரிகம் தொட்டி போட்டோம், அதோட பரப்பளவு என்ன, யார் தொட்டி வச்சா கண்டுபிடிச்சானா? சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி வந்துச்சு? நாகரிகம்னா என்ன? நாகரிகம் முதல்ல எங்கே தோன்றுச்சு? ஆற்றங்கள் தோன்றுச்சு. ஏன் ஆற்றங்கள் தோன்றுச்சு? பொதுவாக சொல்லலாம் சார், எல்லா வசதியும் அப்படின்னு கிடையாது. என்ன வேற பாயிண்ட் 1 என்ன? விவசாயம் பண்ண என்ன வேணும்? தண்ணி வேணும். வேற தண்ணி கடப்பாறையில் தண்ணி ஊற்றி நெல் தெளிக்க முடியுமா? வண்டல் மண், வளமான வண்டல் மண். ஓகேவா? வளமான வண்டல் மண் போக்குவரத்துக்கு அப்போ தெரிஞ்ச வரைக்கும் ஓடத்தை பயன்படுத்தலாம். இதேமாரி அப்படி தான் மக்கள் வந்து ஒரு இடத்துல சேர்ந்து எப்போ வாழ ஆரம்பித்தாங்களோ அங்கே நாகரிகமும் தோன்றப்பட்டு. அப்போ இது எதுக்கு முக்கியம்? இதில் எது முக்கியமாக பார்ட்டு? சக்கரம். சக்கரம் எதில் வருது? அளவியலில் வருது. தெரிஞ்சுங்க. அப்போ உள்ளவனுக்கு இந்த சக்கரத்தை கண்டுபிடிக்க மைண்ட் செட்டே வரல அப்படின்னா இன்னமும் எப்படி தான் இருந்திருப்பாங்க? சொல்லுங்க, எப்படி இருந்திருப்பாங்க? இடம் விட்டு இடம் பெயர்தல் அப்படி போயிட்டே இருந்திருப்பாங்க. என்ன சொல்லணும் புரியுதா? சரி, ரைட்டு. கதை, திரைக்கதை, வசனம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. சார் ரைட்டு. ஃபஸ்ட்டு நம்ம 3D இன்னொரு கிளாஸில் பார்ப்போம். 2D என்ன பண்ணுவோம்? அது என்ன சார்? 2D 3D 4D 5D 8D வரைக்கும் வந்து கேள்விப்பட்டீங்களா? இப்போ யூடியூப்பில் மியூசிக் கேட்குறப்ப 8D மியூசிக் வந்து கேள்விப்பட்டீங்களா? அதாவது கேட்டுறீங்களா இல்லையா? சார் நாங்கள் பாட்டே கேட்க மாட்டோம் சார், அப்படியே இப்படி செவத்தை பார்த்து இப்படியே இருக்கும் சார். ஹாபிஸ் உங்களோட இன்டர்வியூவில் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? இன்டர்வியூவில் வந்து முக்கியமான ஹாபிஸ் தான். உடைய ஹாபிஸ்னா என்னது? பொழுதுபோக்கு. என்ன பண்ணுவீங்க சார்? நான் செவத்தை பார்த்தே உட்காந்துருப்போம் சார், நேராக அப்படியே பார்த்து. எல்லாம் யாரும் செவத்தை வந்தாங்கன்னா அவனை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே இருப்போம் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? ரூடுது. உன்னோட ஹாபிஸ் என்னது? ஹாரி ஜெயராஜ் மியூசிக்கா? கேட்டுற காலில் ரத்தம் வந்து காசு எவ்வளோ போயிட போகுது? ஹாரி ஜெயராஜ் மியூசிக் கேட்பாப்புல 24 மியூசிக் கேட்டான்னாவா? இப்போ ஹாரி ஜெயராஜ் மியூசிக் கேட்பணுன்னா ஒன்று என்ன சொல்லுவாங்க இன்டர்வியூவில்? என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பாட்டு பாடுங்கள், நல்ல ஒரு பாட்டு பாடுங்கன்னா. சரி ரைட்டு. 2D அப்படின்னா 2 பரிமாணம். என்னது? 3Dனா 3 பரிமாணம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், XY இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது 2 பரிமாணம். XYZ இருந்துன்னா என்னது? 3 பரிமாணம். ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியமானது.
ஒரு நீளமோ அகலமோ ஏதோ ஒன்று, 2 பரிமாணம், அது நீளமாக்கலாம், அகலமாக்கலாம், உயரமாக்கலாம், பக்கமாக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதுதான் என்னது? 2 பரிமாணம். 3 பரிமாணங்கள் இருக்கு. இப்போ பேப்பர் அப்படிங்கிறது 2 பரிமாணமா 3 பரிமாணமா? அதுக்கு திக்னஸ் ஓரளவுக்கு இல்லை. அது புத்தகம் பார்த்துட்டோம்னா அந்த வடிவங்களை இப்போ வந்து பிரிக்கிறாங்க. என்னென்ன பிரிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் என்னது? நமக்கு தெரிஞ்சது என்னது? என்னது? சதுரம். என்னது? சதுரம். ஓகேவா? சதுரம். இப்போ வந்து இந்த இந்த சதுரம் இப்படி ஒரு அளவு இருக்கு. இது 4 பக்கங்கள். பக்கம் 4 இருக்கலாம். பரிமாணம் என்னதான்? 2 பரிமாணம் தான். ஓகேவா? பக்கம் 4 இருக்கலாம், 3 இருக்கலாம். வேற 5 பக்கம் உள்ள ஏதாச்சும் இருக்கா? அருங்கோணம் அதெல்லாம் இருக்குல்ல, ஹெக்ஸனல் இருக்குல்ல. பக்கம் வேற, பரிணாமம் வேற, டைமென்ஷனல் வேற. எத்தனை டைமென்ஷன்? 2D 3D. ஓகேவா? இந்த சதுரத்தை கொண்டு போயிட்டு இந்த சதுரத்தை அப்படியே தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல போய் வைக்கிறோம். வைக்கிறப்ப இந்த சதுரம் எவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணுது, எவ்வளோ இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுதோ அதுக்கு தான் பரப்பளவு. என்னது? புரிஞ்சுச்சா? என்னென்ன புரியுதா புரியல? பரப்பளவுனா என்னது? எவ்வளோ ஆக்கிரமிப்பு பண்ணுது. கொள்ளளவு என்னது? கொள்ளளவு அப்படின்னு 2Dயில் 3Dயில் வரும். இதில் வரும் வால்யூம். இப்போ இது ஏதோ ஒரு அளவு, ஏதோ ஒரு பொருள்னு வச்சுங்க, ஆனால் 3D. இப்போ இந்த பொருளை ஃபில் பண்ணுறோம், ஏதோ ஒரு பொருள் ஃபில் பண்ணுறோம். இந்த பொருள் எவ்வளோ ஆக்குபை பண்ணிக்குதோ அதுதான் என்னது? கொள்ளளவு, வால்யூம். ஓகேவா? ஸோ சுற்றளவுங்கிறது இந்த அளவு, இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல முடியல, இதானது சுற்றளவு. ஓகேவா? அப்போ 2Dன்னு ஒன்று பிரிக்கிறாங்க, 3Dன்னு பிரிக்கிறாங்க. அதில் சதுரம்னு சொல்கிறாங்க, செவ்வகம்னு சொல்கிறாங்க. சதுரம்னா என்ன? 4 பக்கங்களும் என்ன இருக்கணும்? ஒரே அளவு இருக்கணும். அப்போ இணையரம்னா என்னது? செவ்வகம்னா என்னது அப்படின்னா செவ்வகத்துக்கும் 4 பக்கம் தான். ஓகேவா? இதுக்கிட்ட சதுரம் மாதிரியா இருக்குது. செவ்வகத்தை எத்தனை பக்கம் தான் இருக்குது? சரி, இதெல்லாம் தேவையா அப்படின்னா கொஷின் இப்போ வந்து வித்தியாசமாக கேட்குறாங்க. இப்போ 2 சதுரத்தை இணைத்தால் என்ன கிடைக்கும் அவனுக்கு கொஸ்டின் மார்க் போட்டு கீழே செவ்வகம் சதுரம் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு 3 புள்ளிகளை கொடுத்து இந்த 3 புள்ளிகள் முக்கோணத்தை அமைக்குமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? அப்போ தியரிட்டிக்கலாக கொஸ்டின் நம்ம என்ன பண்ணோம் படித்தவன். எஸ்ஐ கொஸ்டினில் கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? லாப சதவீதம் இதுக்கு என்ன ஃபார்முலான்னு கொடுத்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஏ பின்னு கொடுத்து இன்னொரு ஃபார்முலா, சி கொடுத்து இன்னொரு ஃபார்முலா கொடுத்து இதில் சரியான எதுன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன சொல்லணும் புரியுதா புரியலையா? இப்போ லாபம்னா லாபத்துக்கு என்ன ஃபார்முலா சொல்லலாம்? லாபத்துக்கு என்ன ஃபார்முலா? நல்லா தெரிஞ்சுங்க. லாபம் அப்படிங்கிறது வேற, லாப சதவீதம் அப்படிங்கிறது வேற. லாபத்துக்கு என்ன ஃபார்முலா சொல்லலாம்? ப்ராஃபிட். இதுக்கு என்ன ஃபார்முலா? அடக்க விலை மைனஸ் விற்ற விலை. அதே பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்னா புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வித்தியாசப்படுத்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதே மாதிரி கேள்விகள்லாம் நம்ம ஆன்சர் பண்ணி நம்ம என்ன ஆக முடியும்? எஸ்ஐ ஆக முடியும். புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும், மனப்பாடம் பண்ணவே கூடாது. இந்த டைம்லாம் நமக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. அதான் 4 தான் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கி விட்டு படித்தோம்னா ஒன்றும் ஆகாது. காம்படிஷன் எப்படி இருக்கு? நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும், அவ்வளோதான். என்ன பண்ணோம்? சரி, ரைட்டு. சதுரம் இப்போ என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்? 2 பரிமாணங்களில் என்னென்னலாம் இருக்குது, அதோட பண்புகள் என்ன, சதுரம்னா என்ன, அதில் எத்தனை பக்கங்கள் இருக்கும், 4 பக்கங்கள், அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னு வச்சிங்களேன். சரி, ரைட்டு, எழுதிங்க. ஃபஸ்ட்டு சதுரம் நோட் பண்ணி வச்சுருப்பேன். சதுரத்தோட பரப்பளவு இது என்னது? பரப்பளவு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர்டு. என்னது? எல்லாருக்குமே தெரியும். சுற்றளவு ஃபார்முலா 4a. ஓகேவா? இன்னொன்று எழுதி மூளை விட்டோன்னா இந்த மூளையும் இந்த 2 மூளையில் இணைக்கிறது தான் என்னது? மூளை விட்டம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நான் அப்படிங்கிறது என்ன? நான் வட்டத்தை பற்றி முழுமையாக படிக்கணும். டெஃபினேஷன் தினேஷ் தவிர மற்றவங்க சொல்லுங்க. என்னது? சொல்லுங்க. சேர மாத்த சொல்லுங்க. இப்போதான் கரெக்டாக சொல்லு. கேள்வி என்ன? நானுக்கு என்ன வரையறை? அப்படி சொல்லுங்க. மாற்றி வளர்னா என்ன அர்த்தம்? அது அப்படி கிடையாது. விட்டமும் ஒரு 4 தான். புரிஞ்சுச்சா? வட்டத்தின் எழுதிங்க. வட்டத்தின் மிகப்பெரிய 4 தான் என்னது? விட்டம். வட்டத்தில் ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு. இது ஒரு வட்டம். இதில் எந்த புள்ளி? இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இது 2 தான் இணைச்சாலும் சரி.
இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி இதை இணைச்சாலும் சரி. ஓகேவா? ஒரு வட்டத்தின் மையம் வழியாக செல்கின்ற ஒரு நானு தான் விட்டம் அமைய முடியும். எது வழியாக அமையாது? அதோட மையத்து வழியாக செல்கின்ற நான் மட்டும்தான் என்ன அமைய முடியும்? விட்டமாக அமைய முடியும். அப்போ விட்டம் மட்டும்தான் என்ன இருக்க முடியும்? மிகப்பெரிய நான். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறாங்க டெஃபினேஷன் தான். நான் அப்படின்னு ஒரு பேர். இது என்னது? இந்த வட்டத்தில் ஏதோ ஒரு புள்ளி அணைச்சி போடுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் நான். வட்டத்தோட ஆரம், வட்டத்தில் மையத்திலிருந்து வட்டத்தில் ஏதோ ஒரு புள்ளிக்கு வரைகிற ஒரு கோடு தான் அது ஆரக்கோடு. ஓகேவா? இந்த வட்டத்தின் மைய வழியாக வரைகிற மிகப்பெரிய நான் தான் அது விட்டம். ஏன்னா இதுவும் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப சொல்கிறோம். சரி ரைட்டு பாருங்கள். சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர்டு. சுற்றளவு ஃபார்முலா என்ன? 4a. ஓகேவா? மூலை விட்டம் அப்படிங்கிறது அந்த மூலைகளை இணைக்கிறது. இதுக்கு என்ன ஃபார்முலா? சதுரத்தின் மூலை விட்டம் கண்டுபிடிக்க ஃபார்முலா எழுதிங்க. √2a. ஓகேவா? என்னது? √2a. ஸோ ஃபார்முலாவை பொறுத்தளவுக்கு ஒரு நாள் படித்தா நம்ம என்ன பண்ண முடியாது, மனசில் வச்சுக்க முடியாது. யாருக்குமே அப்படி தான். ஒரு 5 நாள் ஒரு வாட்டி படிச்சுட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? எல்லா ஃபார்முலையும் படிக்கணும். ஃபார்முலா இருக்குல்ல, அதை வந்து ஒன்று நோட்டில் எழுதி வச்சுக்கணும், நம்ம கண்ணு படுற இடத்த ஒட்டி வச்சுக்கணும், இல்லை பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கணும். இது வந்து ஒரு 2 மார்க் நம்ம கூட எடுக்கிறதுக்கு என்ன இருக்கும், ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? யாராவது சொல்ல முடியுமா? a கியூப் + b கியூபோட ஃபார்முலா யாராவது சொல்ல முடியுமா? இது ஃபார்முலா சொல்லுங்கள். a + b ஹோல் கியூபோட ஃபார்முலா சரியா உடனே சொல்லணும். அவ்வளோதானா? சரி, நான் சிம்பிளாக சொல்ல வேண்டியதானே. a கியூபு ப்ளஸ் b கியூபு ப்ளஸ் 3b² ஏவா? அதுக்கப்புறம் இல்லைம்மா, a + b ஹோல் கியூபுக்கு என்ன ஃபார்முலா, என்ன ஆன்சரு? இப்படிலாம் வராதா? 3 × a + b வராதா? இதுதான். ஓகேவா? ஆனால் இதே எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. கீழ்கண்ட வாய்ப்பாடுகள் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? சொல்லி பார்க்கணும். a + b ஹோல் கியூப் = a கியூப் + b கியூப்னு சொல்லி பார்க்கணுமா? இதை 2 பார்ட்டாக பிரிக்கணும். அப்படியே நல்லா தெரிஞ்சுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு பிரிக்கணும். பிரிச்சுட்டு இங்கே ஏவுக்கு பதில் ஒரு வேலையை கொடுக்கணும், பிக்கு பொழுது என்ன பண்ணணும், ஒரு வேலையை கொடுத்துட்டு இங்கே ஏபிக்கு என்ன வேலையை கொடுக்கணும் அதே வேலையை இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு 2 நிமிஷம் என்ன பண்ணணும், ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது ஃபார்முலா கரெக்டு. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஃபார்முலானா என்னது? அதான் ஃபார்முலா. நம்ம எந்த ஃபார்முலானா என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். உருவாக்க நமக்கு என்ன வரணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு = ரைட் ஹேண்ட் சைடுன்னு வரணும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சரி ரைட்டு. இப்போ 3 ஃபார்முலா படிச்சிருக்கோம். சதுரத்துக்கு பரப்பளவு என்ன ஃபார்முலா? a². சுற்றளவு 4a. ஓகேவா? மூலை விட்டம் √2a. என்னது? 3 ஃபார்முலா புரிஞ்சிச்சுல? ரைட்டு. இந்த சதுரத்தை சாட்சி வச்சா அது என்னது, சாய் சதுரம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சாஞ்சிருக்கா இல்லையா? சாயிலையா? சரி ரைட்டு. இது என்னது சாய் சதுரம். சதுரம் ஃபஸ்ட்டு இந்த 4 பக்கம் எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். பர்டிகுலர் ஆங்கிள் வந்து என்ன இருக்கணும், ட்விஸ்டாக இருக்கணும். அப்படி தான் இது என்னது, சாய் சதுரம். சாய் சதுரத்தோட சுற்றளவும் சதுரத்தோட சுற்றளவும் என்ன தான், சேம் தான், 4a தான். ஆனால் சாய் சதுரத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன, ½ d1 × d2. இல்லைன்னா எப்படி சொல்லலாம், d1 × d2 / 2ன்னு சொல்லலாம். என்ன வேணால் சொல்லலாம். மறந்துடாதீங்க. ஓகேவா? சாய் சதுரத்தோட பரப்பளவு என்ன ஃபார்முலா,
T2. ஓகே, அப்போ சதுரம் இந்த ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்க தெரியுமா? ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்கள் முறையே 5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு காண்க, அவ்வளோதான். இந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை? ஃபார்முலா. திரும்ப திரும்ப படித்தா பழகிடும். ஓகேவா? சிம்பிளான விஷயம் தான் அது. இப்போ அடுத்து பார்க்க வேண்டியது செவ்வகம். என்னது? செவ்வகத்துக்கும் சதுரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, சதுரத்தை 4 பக்கங்களும் சமம், செவ்வகத்தில் 2 பக்கங்கள் சமமாக இருக்குது. இணையான 2 பக்கங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு இது பேரலல். புரிஞ்சுச்சா? இதுக்கு இது பேரலல். இணையான 2 பக்கங்கள் என்ன இருக்கும்? சமமாக இருக்கும். அப்போ செவ்வகத்துக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா, செவ்வகத்தில் என்னென்ன அளவு இருக்கும் அப்படின்னா, நீளம் இருக்கும், அகலம் இருக்கும், பிரெத்து, லென்த்து, பிரெத்து. ஓகேவா? கொஞ்சம் பொறுமையாக பேச சொல்லு. நீளம் இருக்கும், நீளம் இருக்கு, என்ன இருக்கும்? அகலம் இருக்கும். ஓகேவா? இதான் என்னது? பரப்பளவு. சுற்றளவு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா 2 × L+B. படிக்கிறப்ப இப்படி தான் படிக்கணும். 2 × bracket L plus B அப்படி படிக்கக்கூடாது. 2 × LB. 2 × LB L plus B. சரி, ரைட்டு. 2 × சரி, ரைட்டு. 2 × இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நம்ம என்ன தெரியணும்? செவ்வகத்தை சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு எல்பியை போட்டு வந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு படிக்கிறவங்களுக்கு நடத்துகிறோம். ஆமாம், ஓகேவா? செவ்வகம் ஓகே தானே? 2 சதுரங்களை இணைத்தால் செவ்வகம் கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? இப்போ நான் வரைஞ்சிருக்கு 3மே செவ்வகம்னு வச்சுங்க. என்னது? என்னது? 3மே செவ்வகம். இதில் எத்தனை செவ்வகங்கள் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதே கிடையாது சார் அப்படிங்கிறது வேற. கேள்வி என்ன? இதில் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன? இப்படி நான் நடத்துகிறப்ப இப்படி நானும் சும்மாவே இப்படி காற்றுல இப்படி பண்ணனா ஏதாச்சும் வருமா? என்ன இது? நீங்கள் சொல்கிற ஆன்சர் கரெக்டாக தான் பிரச்சனை கிடையாது. தப்பாக ஆன்சர் சொல்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் கூட முயற்சி பண்ண மாட்டீங்க. கணக்கு பண்ணுவோம்ல. இப்போ இந்த இதையும் சேர்த்து பாருங்க. இப்போ இது என்னது? ஒரு செவ்வகம் தானது. இது என்னது? இது என்னது? இது என்னது? நான் தான் சொல்லிட்டேன்ல, செவ்வகமாக நினச்சிங்கன்னு சொல்லிட்டேன்ல. நானும் ஸ்கேல் வச்சா வர முடியும்? நான் என்ன சொன்னப்பா? சொன்னா இல்லையா? 3 தான் செவ்வகமாக நினச்சிங்க. நான் என்ன சொன்னேன்? 3 செவ்வகமாக நினச்சிங்கன்னு சொன்னா இல்லையா? அப்போ எத்தனை இருக்குது செவ்வகம்? இது எப்படி கண்டுபிடிக்க ஈஸியாக? ஒன்றுமே கிடையாது. 1 2 3ன்னு போட்டு முடித்து கூட்ட வேண்டியதான். புரிஞ்சுச்சா? நீங்கள் இப்படி படம் வரைஞ்சி படம் பின்பக்கம் வந்து பின்னாடியில் உள்ள கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின்லேருந்து இந்த 2 இப்படி மறைஞ்சிருக்கும். இப்படி என்னடான்னு திருப்பி பார்த்தா அந்த இடத்துல கிழிஞ்சிருக்கும். பார்த்துங்க. இது மாதிரி ஷார்ட்கட் நிறையா யூஸ் பண்ணு. கவுண்டிங் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், கவுண்டிங் ஆஃப் ஸ்கொயர், கவுண்டிங் ஆஃப் ரெக்டாங்கிள்லாம் படித்து வச்சுக்கிட்டா சிம்பிளான டாபிக். சரி, ரைட்டு. ஓகே தானே? மறந்துடாதீங்க. என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? மறந்துடக்கூடாது. சரி, அது தனி டாப்பிக்காக பார்ப்போம். செவ்வகம் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ சரி, ரைட். அடுத்து இணைகரம் பாருங்க. செவ்வகம் வந்து கொஞ்சம் சாஞ்சிதுன்னா அது என்னது? இணைகரம். அப்போ இணைகரத்தில் என்ன டைமென்ஷன் புதுசாக வருது பாருங்க. இது லென்த்து, அப்படி தானே? இது ஹைட்டு. இது என்னது? பிரெத்து, அப்படி தானே? சொல்லலாம். 3 அளவு இருக்குது. அது 3 டைமென்ஷனல் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்லக்கூடாது? 3Dன்னு சொல்லிடக்கூடாது. சரி, ரைட்டு. B × H அப்படிங்கிறது இணைகரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா. 2A + B அப்படிங்கிறது என்னது? சுற்றளவு. ஏங்கிறது இது A, இது B. புரிஞ்சுச்சா? புரியலையா? புரியுதுல? செவ்வகத்துடைய சுற்றளவும் இணைகரத்துடைய சுற்றளவும் என்னதான்? சேம் தான். என்ன இங்கே A + Bன்னு கொடுத்துருக்காங்க, L + Bன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே L + Bன்னு போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரிஞ்சுச்சா? கம்பேரிசன் பண்ணி படித்து வச்சிங்க.
அடுத்தது முக்கோணத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? 2 டைமென்ஷனில் என்னென்னதான் இருக்குது? சதுரம், செவ்வகம், சாய் சதுரம், இணைகரம், சரிவகம் பார்ப்போம். அடுத்தது முக்கோணம் இருக்குது, வட்டம் இருக்குது. வட்டம் என்னதான்? 2D தான். முக்கோணத்தை பொறுத்தளவுக்கு இது என்ன சொல்லலாம்? அசம பக்கம் முக்கோணம். என்னது? இதுவும் ஒரு அசம பக்கம் முக்கோணம் தான். இதுவும் என்னதான்? அசம பக்கம் முக்கோணம் தான். ஆனால் இதில் அளவு இந்த அளவு கொடுத்துருப்பாங்க. இந்த அளவு கொடுத்துருப்பாங்க. இந்த லென்த்து இந்த அளவு கொடுத்தா என்னது? இந்த ஹைட்டு கொடுத்தா என்னது? புரிஞ்சுச்சா? இதை புள்ளிகள் கொடுத்து 3 புள்ளிகள் கொடுத்து அசம பக்கத்தை முக்கோணம் கேட்டால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எந்த ஃபார்முலா? S × S - A S - B S - C. இதில் S பார்த்தோம்னா A + B + C/2. அப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாதாரணமாக முக்கோணத்தின் பரப்பில் கேட்டால் என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? ½ BH. இப்போ பிங்கிறது கீழே உள்ள பிரெத்து, ஹச்சுங்கிறது ஹைட்டு, சுற்றளவு அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் ஆரம்பித்து இந்த லென்த்து ப்ளஸ் இந்த லென்த்து ப்ளஸ் இந்த லென்த்து, AB + BC + CA. ஓகேவா? இப்போ செங்கோண முக்கோணம். ஓகே தானே? உங்களுக்கு ஏற்கனவே நான் நடத்திருக்கேன். அமைதியாக இருக்கணும். எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிங்க. கூடுது 142. சிம்பிளான கொஸ்டின். அங்கே பின்னாடி பேக் பஞ்சஸ் 2 பேர் 59, 43, 45. எத்தனைம்மா பின்னாடி? அம்மா வரைஞ்சது போதும், கோலம் போட்டது போதும். இருங்க சொல்லுமா, ஏதாவது சொல்லு. 40, 34. என்னம்மா கல்பனா? ஏதாவது சொல்லு கல்பனா. இல்லை அதுதான் ஆன்சரு. கீர்த்தி எப்படி 52? நல்லா தெரிஞ்சுங்க. அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோண முக்கோணம். சார் நான் இவ்வளோ பெரிய அரை வட்டம் வரைகிறேன் சார். நான் இதில் ஒரு முக்கோணம் வரைகிறேன், செங்கோண முக்கோணம் வேணா அமையும். சின்னோண்டா வரைகிறேன் சார். அப்படி இதில் வரைகிறேன் அப்படின்னா அமையுமா? அமையானா அமையும். நீ எப்படி வரைஞ்சாலும் சரி. சார் நான் முக்கோணம் திருப்பி வரைகிறேன் சார். என்னது? எப்படி வரையலாம் முக்கோணத்தை? இப்படி நான் ஒட்டியே வரைகிறேன் சார். முட்டு இப்படி கொஞ்சம் சார் நாங்கள் சின்ன கூட எப்படி வரைஞ்சாலும் இந்த முக்கோணம் எப்படி தான் இருக்கான்? செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு டிகிரி என்னதான்? 90 டிகிரி. புரிஞ்சுச்சா? அப்புறம் எப்படி x = 52 டிகிரி? எதை மைனஸ் பண்ணா? 30 டிகிரியை மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணால் எத்தனை வரும்? 52 வருமா? பார்த்துங்க, முக்கோணத்தின் 3 கோணங்கள் 180 டிகிரி. எத்தனை டிகிரி? ஓகேவா? அப்போ இது ஒரு 38 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. 90 38 கூட்டினோம்னா 128. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 128 எதில் கழிக்கணும்? 180 கழிச்சா எத்தனை? கரெக்டாக 52. சார் ஆன்சர் 52 தான் சார். 90 38 கழிச்சா 52 வந்துருதா? சொல்லுங்க, வருமா வராதா? அப்படி போடக்கூடாது. ப்ரொசீஜர் இதுதான். இப்போ இங்கே 38 கொடுக்கல, 24 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? 90ல் 24 கழிச்சு என்ன? 90 24 கழிச்சு எத்தனை?
66. இப்போ இது கணக்கு பண்ணி போட்டு பாருங்க. 90 + 24 கழிச்சோம்னா 114. ஸோ 114ல் 180 போயிட்டுனா 66 வருதா? வருதா இல்லையா? வருதா? இது ஒரு வித்தியாசமானதாக இருக்குது அப்படிதானே? சரி, இப்படி போட்டு பார்ப்போம். ப்ரொசீஜர் என்ன தெரியுமா? இந்த அரை வட்டத்தில் இப்படி கொடுத்துட்டு ஒரு இதில் மட்டும் டிகிரி கொடுப்பாங்க, இன்னொரு டிகிரி கொடுக்க மாட்டாங்க, எக்ஸோட மதிப்பு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன, இப்போ சப்போஸ் இங்கே டிகிரி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டி 180 கழிச்சிருவோம். அப்போ தெரியாத அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் முக்கோணம், செங்கோணம் முக்கோணத்தில் ஒரு கோணம் 90 டிகிரி தெரியாதவங்க என்ன பண்ண முடியாது, கணக்கை போட முடியாது. தெரிஞ்சவங்க மட்டும் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 90 45 கூட்டா 135, 135 180 போயிட்டுனா பாக்கி 45. அதுக்கு டேரெக்டாக இதே கழிச்சிட்டு போயிடலான்னு வச்சிங்களா. ஆனால் ப்ரொசீஜர் என்னது, 3 கோணத்தை கூட்டணும். ஓகேவா? சரி, ரைட். ஐடியா வருதா? இதெல்லாம் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் மைண்டில் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செங்கோண முக்கோணம், செங்கோண முக்கத்து பரப்பளவு கண்டுபிடி ஃபார்முலா என்ன தான் சொல்லுங்க. ஓகே தானே? சுற்றளவுக்கும் அதே ஃபார்முலா தான், ஏபி + பிசி + சிஏ தான். அதை இப்படி கொடுத்துருக்காங்க, அடிப்பக்கம் ப்ளஸ் உயரம் ப்ளஸ் கர்ணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, சமபக்க முக்கோணம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி. டேரெக்டாகவே கேட்ட கொஸ்டின் இது எக்ஸாமில். சமபக்க முக்கோணம் காண வாய்ப்பாடு என்ன? √3/4 a² மறந்துடக்கூடாது. a² இல்லை a³ அதெல்லாம் மாற்றி மாற்றி போட்டக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, எக்ஸாம் காலில் உட்காந்துருக்க ஒரு ஃபியர் வரும் நமக்கு. என்னது அதான், அதுக்கு தான் என்னது எக்ஸாம் ஃபியர். அந்த எக்ஸாம் ஃபியரை நீங்கள் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, எப்படி அதை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு ப்ராக்டிஸ் இப்போ நல்லா தான் இருந்தாலும் நீங்கள் தப்பு பண்ணாமல் இருக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த சமபக்க முக்கோணத்தோட இந்த அளவு, இந்த செங்குத்தளவு ஹச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? √3/2a அலகுகள். என்னது அலகுனா யூனிட்ஸ், இது மட்டும் பாருங்க. சுற்றளவு சேம் தான் ஃபார்முலா. என்னது AB + BC + CA = என்ன கொடுத்துருக்காங்க, 3a. ஏன் அப்படி 3a? சேமாக இருக்கும், ஏ ஏ ஏ. அப்போ சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன சொல்லுங்க, 3a. ஓகேவா? ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு பக்க அளவு 7 சென்டிமீட்டர் எனில் சுற்றளவு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்றது? 21 3 7 பேருக்குன்னா 24 தான் ஆன்சர். புரியுதா இல்லையா? நாளைக்கு கொஸ்டின் இப்போ இன்டர்வியூ நடக்கும் போதில் அதில் இந்த கொஸ்டின்லாம் கேட்டோம்னா அவங்க யோசிப்பாங்க, ஏன் சம்மந்தமாக இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற கொஸ்டின். புரியுதா இல்லையா? சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா? பார்த்து தேடி கண்டுபிடிச்சி எங்கே சார் எழுதியிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றளவு கடவுளே அப்படின்னு சொல்லி நீங்களாம் எக்ஸாம் பாஸ் பண்ணி எஸ்ஐ ஃபிசிக்கல் எங்கே வரணும், நம்மள்ட்ட வரணும். என்ன சொல்லணும், புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் ஓடவும் முடியாது, என்ன பண்ண முடியாது, சார் நான் வரலாம்னு சொல்லிட்டு போக முடியுமானா போக முடியாது. சரி, ரைட்டு. டிஷர்ட்டை புழிஞ்சிருவோம் அப்படின்னு அர்த்தம். சரி, ரைட்டு. அடுத்து பாருங்கள், இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம் ஏதேனும் 2 பக்கம் என்ன இருக்குது, சமமாக இருக்குது. ஓகேவா? அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், ஹச்சு √a² - h². இதெல்லாம் வந்து கொஞ்சம் மைண்டில் நிற்காது, பார்த்துங்க. இதுதான் ஹச்சு. ஏ அப்படிங்கிறது எந்த 2 பக்கம் சமமாக இருக்குது பார்த்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? அதோட அளவு தான் அது ஏ. ஓகேவா? ஹச் × √a² - h². நம்ம கீழே சமமாக இருக்குன்னு சொல்கிறியா? நம்ம எடுத்துக்கணும். இரு சமபக்கம் போன படத்தை அக்யூரேட்டாக வர முடியாதுல்ல. படத்தை பார்த்து தான் நீங்கள் சொல்லுவீங்களா, இல்லை இப்படி வச்சிங்க, இது என்ன முக்கோணம், முக்கோணம். சரி, ரைட்டு. சமபக்கம் இரு சமபக்கம் மூணு சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? இதெல்லாம் வந்து கேட்குறது ரேர் தான். அது சிம்பிளாக கொஸ்டின் கேட்பாங்க. சமபக்கம் முக்கோணத்தின் சுற்றளவு 3a கொடுத்து ஒரு சம் கேட்பாங்க. நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா தான் என்ன பண்ண முடியும், அவங்க கேட்குற ஈஸியாக கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அசமபக்கம் முக்கோணம்
இதில் என்ன பண்ணுவாங்கன்னா 3 புள்ளி 5 7 8 அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த 3 புள்ளியும் கூட்டி 2ஆல் வகுக்கிறதுக்கு பேர் தானே அது எஸ், அதாவது மையப்புள்ளி மாதிரி. என்னது இந்த சென்டர் பாயிண்ட் மாதிரி. புரிஞ்சுச்சா? நான் இதை வச்சு தான் ஃபார்முலா போடுறாங்க. எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி. ஜியாமெட்ரி வரைஞ்சிருப்போம் பார்த்தீங்களா? ஒரு முக்கோணம் வரைஞ்சா அதுக்கு சுற்றி என்ன பண்ணுவோம்? ஒரு வட்டம் வரைவோம் பார்த்துருக்கீங்களா? இது எப்படி வட்டம் வரைகிறது? இந்த சென்டர் பாயிண்ட் இது அணைக்கணும். அப்போ இந்த வட்டத்தை என்ன பண்ணணும்? இப்படி வரையணும். சில தான் வட்டம் இப்படி வேணும். முக்கோணம் இப்படி இருக்கும், வட்டம் இப்படி இருக்கும். சுற்றளவு ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஓகேவா? ரைட்டு. இணையரம் பார்த்து செவ்வகம் பார்த்து சரிவகம் பாருங்க. சரிவகம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சரிஞ்சிருக்கா? சாஞ்சிருக்கா? எங்க சாய்ந்தலாம் இல்லையா? சாஞ்சிருக்கா? சரிஞ்சிருக்கா? எப்படி இருக்கு? இணையான 2 கோடுகள் இருக்கு, அப்படிதானே? ஆனா இந்த 2 கோடுகள் எப்படி இல்லை? ஒரே நீளமா இல்லை, சமமா இல்லை. இந்த அளவு எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். ஆனா சமமா இருக்குமா இருக்காதா? வாய்ப்பு இருக்குமா? இப்போ இருக்கிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஓகேவா? சேமாக தான் இருக்கும். இப்போ இது என்ன அளவுனா ஹச் ஹைட்டு. இது என்னது? ஹச். இது என்னது? ஏ. இதில் இது பி. இது கிடையாது ஏ, இதுதான் ஏ. ஓகேவா? இதை மெஷர்மெண்ட் பண்ணுறது இந்த ஹச் எடுத்துக்கிறோம்ல உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த ஹச் எடுத்துக்கிறோம்ல, ஆஃப் ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? சரிவகத்துக்கு ஃபஸ்ட் இதுதான் சரிவகம் தெரியணும். சுற்றளவு பாருங்க. இந்த பாயிண்ட்லேருந்து என்ன இருக்குது? இது ஏபின்னு வச்சுக்கோங்க. இது ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? சுற்றளவு ஈஸி. சரிவகம் இப்படி தான் இருக்குது. சரிவகம்னு தெரியணும். ஓகேவா? ஃபார்முலா என்னது? ஆஃப் ஹச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. மறந்துடாதீங்க. எல்லாம் திரும்ப திரும்ப படிங்க. ஓகே தானே? அதை பார்த்தது அது. அடுத்து பாருங்க, வட்டத்தை பாருங்க. வட்டத்தோட சுற்றளவு என்ன ஃபார்முலா? 2 பை ஆர். பை அப்படிங்கிறது 180 டிகிரி. எத்தனை டிகிரி சொல்லுங்க? 180 டிகிரி. வட்டத்தின் மொத்த கோணம் எத்தனை டிகிரி? 360 டிகிரி. அதனால 2ஆல் பிரிக்கிறாங்க. இந்த 360 டிகிரியோட ஆரத்தை பெருக்கணும் அப்படின்னா அதான் என்னது? அது 360ஆல் பெருக்கக்கூடாது. பை வழி இருக்கல 22/7 × 2 × ஆரத்தை பெருக்கணும். என்ன கிடச்சிடும்? சுற்றளவு கிடச்சிடும். பரப்பளவு என்ன ஃபார்முலா? πr². ஓகேவா? இப்போ இது ஒரு செவ்வக வடிவ பூங்கான்னு வச்சுங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா இது ஒரு செவ்வகமா? சின்ன செவ்வகம்னு வச்சுங்க. இது என்னது? இப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்க? இது ஒரு குறிப்பிட்ட அளவில் செவ்வகத்தை சுற்றி செவ்வக வடிவில் மதில் சுவர்கள் ஏற்படுத்தப்படுகிறது. நடைபாதை இருக்குது அப்படின்னா இந்த நடைபாதையோட அளவு என்னன்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த செவ்வகத்துக்கு பரப்பு கண்டுபிடிக்கணும், இந்த செவ்வகத்துக்கு பரப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். வெளி செவ்வகத்தின் பரப்பு மைனஸ் உள் செவ்வகத்தின் பரப்பு. அடுத்து என்ன கிடைச்சிடும்? உள் செவ்வகத்தோட பரப்பு. நான் அது அந்த பாதை இருக்குல்ல, அதோட பரப்பு கிடைச்சிடும். அதே போல் தான் வட்டப்பாதை. இது ஒரு வட்டம், இது ஒரு வட்டம். இப்போ எனக்கு இந்த பரப்பு என்ன பண்ணணும்? சாதாரண பரப்பளவு கண்டுபிடிச்சா போதும். இந்த பரப்பளவு என்ன பண்ணணும்? இதுக்கு பரப்பளவு வெளி செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் உள்வட்டத்திற பரப்பளவு. இதை சாதாரண ஃபார்முலாவை போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா பை r² மைனஸ் r². இது நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து வட்டத்தோட பரப்பளவு 2 கணக்காக கண்டுபிடிச்சி நம்ம கணக்காக போட முடியாது. டேரெக்டாக வட்ட வடிவ சுற்றுவட்ட பாதை, உள் வட்டத்துடைய ஆரம், வெளிவட்டத்தின் ஆரம் அப்படின்னு கொடுத்துட்டு ஓடு பாதையின் பரப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் டேரெக்டாக சிம்பிளாக என்ன ஃபார்முலா? பை r² மைனஸ் r². இதை இப்படியும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? பை r + r × r - r. ஏன் a² மைனஸ் b² ஃபார்முலா என்ன? a + b × புரிஞ்சா என்னென்ன? புரியுதா புரியலையா? இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்? பை × r + r
ஆர் மைனஸ் ஆர். இந்த ஃபார்முலாலாம் எப்படி வந்துச்சுன்னு நம்ம டெரிவேஷன் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுங்க. எப்படி இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்தலாம். அதெல்லாம் தேவையில்லாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஷின் கேட்டால் இப்படி தெரியணும். இவ்வளோ தான் 2Dயில். இதை தாண்டி கொஷின்ஸ் என்ன பண்ணுறது போகிறதே கிடையாது. மேக்ஸிமம் டிஎன்யூஎஸ்ஆர் எப்போ இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும் என்ன தான் பண்ணுவாங்க, ஸ்கூல் புக்கில் உள்ள கணக்கு தான் கேட்குறது வாய்ப்புகள் என்ன இருக்குது அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு வட்ட கோண பகுதி. வட்ட கோண பகுதி இதுன்னு தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு வட்டத்தில் இந்த பர்டிகுலர் பிளேஸ் நல்லா தெரிஞ்சுங்க. இதுக்கு பேர் தானே அது வட்ட கோண பகுதி. ஒரு செக்டார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ இந்த செக்டாரில் இந்த ஆரத்தோ இந்த இதோட நீளம் வேணும். என்னது சொல்லுங்க? வட்ட கோண பகுதியில் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த வில்லோட நீளம் வேணுங்கிறது தான் எல் அப்படிங்கிறது ஃபார்முலானது. வட்ட கோண பகுதி வில்லி நீளம் எல்லோட ஃபார்முலா பாருங்க. θ பை 360 × 2πr. இந்த θ அப்படிங்கிறது இந்த கோணம் எவ்வளவு அப்படிங்கிறது என்னது θ. ஏன்னா வட்டத்தோட கோணம் எவ்வளவு 360. இந்த வட்ட கோண பகுதியில் லென்த் எல்லுங்கிறது எது? இதுதான் எல். எது எல்? புரியுச்சா? இது எப்போதுமே என்னதான் ஆறு தான். ஏன்னா ஆரம் தானே. இது θ 360 டிகிரிங்கிறது என்னது வெளியே கட்டிட்டு. பரப்பு அப்படிங்கிறது இதுதான் பரப்பு. எனக்கு இந்த வட்ட கோண பகுதியோட பரப்பு மட்டும் வேணும் அப்படின்னா ஃபார்முலா பாருங்க. வட்டத்தோட பரப்பளோட எதை பிரிக்கணும் θ பை 360 பெருக்கணும். எனக்கு இந்த வில்லோட நீளம் வேணும்னா வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா இருக்குல்ல, அதோட θ பை 360 பெருக்கணும். ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுருது. θ பை 360 × 2πr அப்படிங்கிறதுக்கும் வில்லோட நீளம் அப்படின்னா இதை பற்றி ஞாபகம் வச்சுங்க. θ பை 360. இப்போ நீளம் வேணா சுற்றளவு ஃபார்முலா என்ன 2πr பெருக்கிறேன். பரப்பு வேணும் என்ன பண்ணோம் பரப்பளவு ஃபார்முலா பெருக்கிறோம். வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன புரியுதா? அடுத்தது பாருங்க. வட்ட கோண சப்போஸ் என்கிட்ட எல் இருக்கு, இந்த லென்த்து தெரியுது, ஆர் தெரியுது. அப்போ எப்படி பரப்பளவு கண்டுபிடிக்குதுன்னா சிம்பிளாக அந்த எல்லையும் ஆரையும் பெருக்கி டிவைட் பை 2 போட்டா அது வட்ட கோண பகுதியின் பரப்பளவு. சுற்றளவு பாருங்க எல் பிளஸ் 2r. ஏன் எல் பிளஸ் 2r? இந்த எல் இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு. இப்போ எல் பிளஸ் ஆர் பிளஸ் ஆர் எல் பிளஸ் 2r. சுற்றளவு அப்படிங்கிறது நம்மளே ஃபார்முலா எழுதிடலாம். ஓரளவுக்கு ஐடியா வருதா? முன்னெல்லாம் உங்களுக்கு இந்த வட்ட கோண பகுதினாவே என்னென்ன ஒரு ஐடியா இல்லாமல் வந்திருக்கும். அப்படிதானே? ரொம்ப ஈஸியானது. டேரெக்டாக கொஸ்டின் கேட்கலாம். ஒரு வட்ட கோண பகுதியில் குறிப்பிட்ட அளவு உள்ள ஒரு செக்டார் வட்ட கோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன? இந்த வட்ட கோணத்தின் நீளம் மற்றும் ஆரங்கள் கொடுக்கப்பட்டு விழும்பொழுது அதோட பரப்பளவு என்ன? ஃபார்முலா என்னது LR/2. இதில் எது எல், எது ஆறு, எது θ, எது 360 டிகிரி, எது பரப்பளவு, எது சுற்றளவு அப்படின்னு நமக்கு என்ன தெரியணும். அதான் முக்கியமானது. தெரிஞ்சிச்சு எதை பற்றியுமே ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னா சைக்கிள் எப்போ ஓட்டணும், எப்போ பிரேக் பிடிக்கணும், ஒரே இடத்துல வேகமாக போயிட்டு இருக்க ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சா என்ன ஆகும்? இப்போ சினைகளாக ஓட்டினா சைக்கிள் உடஞ்சிடும். என்ன சொல்லணும் புரியுதா? என்னண்ணே முன்னாடி வெளியே இப்படி வளைஞ்சிட்டு போய் இப்படி கிடக்கும். அப்போ எப்போ ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிக்கணும்? ஸ்கூட்டியில் ஓட்டுறப்ப என்ன பண்ணா ஸ்கூட்டி ஓட்டுறப்ப ஃப்ரண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணிவிடக்கூடாது. எடுத்தோன்னே சறுக்கி விட்டுரும். என்ன பிடிக்கணும்? பேக் பிரேக் தான் பிடிக்கணும். கையில் இருக்க பிரேக்குன்னு சொல்லிட்டு அடிச்சிடக்கூடாது. நிறையா இப்போ உமன்ஸ்லாம் ஓட்டுறப்ப எதுக்கு கீழே விழுவாங்க? எதுக்கு இப்படி எப்போ பிரேக் பிடிக்கிறது? வண்டி கிட்ட போய் பிரேக் பிடிச்சா நாவா மோதி மண்டையில் மோதி அப்படியே இருக்கும். அதுதான் எதுவுமே இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது ஒரு கலை மாதிரி. என்னது இந்த கலையை கற்றுக்கிறப்ப ப்ராப்பராக கற்றுக்கணும். அதான் முக்கியமானது. என்ன சொல்கிறேன்? கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னதான் ப்ராக்டிஸ் தான், பயிற்சி தான். பயிற்சி பண்ணோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஆமாம் சார் எல்லாம் ஆறு கொடுத்தா LR/2ன்னு சொல்லிட்டு போய்ட்டு என்னது LR/2வா? என்ன சொல்கிறேன் புரியுதா? அது புரியுதா? வட்ட கோண பகுதியின் பரப்பு LR கொடுத்தா என்ன ஃபார்முலா LR/2. இதை நீங்கள் டைம் எடுத்து படிக்கணும். அதான் முக்கியமானது. என்ன பண்ணணும்? ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கலாம் அளவியல். ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அப்படின்னா சார் நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிங்கன்னா 12 மணி நேரம் படிங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அளவிலே படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நோ லாஸ். என்னது
எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணவே அதான் இப்போ படிக்கிறத பொறுத்தளவு பொறுமையாக அதிக நேரம் எடுத்து படிக்கிறதுக்கு மட்டும்தான் அவுட்புட் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நான் 10th சயின்ஸை படிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அந்த 10th சயின்ஸ் புக்கே 15 நாள் படிக்கணும். எத்தனை நாள் படிக்கணும்? என்ன படிக்கணும்? 15 நாள். 10 நாள் படிக்கிறப்போ வேகமாக படிச்சிருவா. அப்படி உள்ள விஷயம் நமக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இருக்காது. டிஎன்பிஎஸ்சிலாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான வழி. 10th தமிழ் புக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, 6ஆவதுலேருந்து 10ஆவது தமிழ் புக்கை ஒரு 10 வாட்டி படித்தா நீங்கள் வேலை அவ்வளோ முடியும். 10 வாட்டி படித்தா நமக்கு தெரியாத புக்கில் வச்சிருக்க போதா சார்? 10th தமிழில் 92வது பக்கத்தில் இந்த பாடம் இருக்கும், போய் பாருங்கள் போங்க. இந்த வரி மேலே இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும், நீல கலரில் இருக்கும், ரைட் சைடில் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு தான் படிக்கிறவங்க தான் என்ன இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்களா உடனே போய் கேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த புக்கில் இந்த ஒரு படம் ஒன்று இருக்கும் பார்த்துறீங்களா? பாட்டன் பூட்டன் ஓட்டி ஓட்டன், அது எந்த புக்கில் இருக்குது? அது புக்கில் தான் சார் இருக்குது. எந்த புக்கில் இருக்குது சொல்லுங்கள். சரி, வேறு என்ன கேட்கலாம் உங்களுக்கு? 10th சயின்ஸ்லேருந்து கேட்போமா? 10th சயின்ஸில் பூமியோட நிறை கொடுத்துருப்பாங்களா? எந்த பாடத்தில் இருக்கும் பூமி நிறை? இருங்க, இதுதான் என்ன சொல்லணும். நமக்கு தேவை என்னது? நமக்கு தேவையானது அவுட்புட்டு. அந்த அவுட்புட்டுக்கு இதெல்லாம் கீ பாயிண்ட் மாதிரி அப்படியே ஸ்கேன் பண்ண அந்த பக்கமே நம்ம ஞாபகத்தில் இருக்கணும். ரைட்டு, இந்த கொஸ்டின் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு படம் தான் நினைக்கிறேன். இப்படி புக்கை 2ஆக பிரிச்சிருக்காங்களா இல்லையா? இந்த இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஈர்ப்பியல் மாறிலி அதோட மதிப்பு கொடுத்துருப்பாங்க. இருக்கா இல்லையா? 10th சயின்ஸ் புக்கில் பாருங்கள். ஈர்ப்பியல் மாறிலியோட மதிப்பு என்ன? கேபிட்டல் ஜியோட மதிப்பு கேபிட்டல் ஜியா? அதுதான் இப்போ ஆன்சர் சொல்கிற மகாலட்சுமி தான் யார்? எஸ்ஐ. வேடிக்கை பார்த்துட்டு நம்ம யார்? அப்படி வேடிக்கை பார்த்துட்டு அடிக்கணும். அதான் விஷயம். என்ன பண்ணால் அடிக்கணும், பக்கத்தில் அடிக்கக்கூடாது. எப்போ கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். அந்தளவுக்கு நம்ம படிக்கணும். என்ன ஆன்சரு? கேபிட்டல் ஜி, ஈர்ப்பியல் மாறிலி. பார்க்கலையா? கண்ணை மூடிட்டியா? சார் நான் பார்க்கல சார். (6.67 × 10⁻11). ஓகேவா? இது ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டாங்க. இன்னொரு வாட்டி என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதோட யூனிட் என்னன்னு கேட்டாங்க. யாராவது சொல்ல முடியும் யூனிட்டு? சார் ரைட்டு. கேபிட்டல் ஜி இது என்னது? பொது ஈர்ப்பியல் மாறிலி. ஸ்மால் ஜி வேற, கேபிட்டல் ஜி வேற. ஓகேவா? இதுக்கு என்ன அளவு அப்படின்னா 6.67 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு kg - 2. எப்போ கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு படிங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் படிச்சிங்கன்னா நீங்கள் வெற்றியாளர். அவ்வளோதான். ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணால்? வல்லாரக்கரை சாப்பிட்டா ஞாபக சக்தி வளருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் திரும்ப திரும்ப படித்தா என்னவா? ஞாபக சக்தி வளரும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்குலாம் என்னங்க இது தெரியாதுங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் படிக்கணும். புக் பேக் படிக்கணும், மேலும் மருந்துகளை படிக்கணும், டாபிக் வைஸ் படிக்கணும், லெசன் வைஸ் படிக்கணும், சயின்ஸு படிக்கணும், தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், கரண்ட் வைஸ் படிக்கணும், ஜிகே படிக்கணும், பாலிட்டி படிக்கணும், சோசியல் படிக்கணும், ஜியாகிரபி படிக்கணும், எக்கனாமிக்ஸ் படிக்கணும். எல்லாத்தையும் படித்து ரிவிஷன் பண்ணி மறுபடியும் ரிவிஷன் பண்ணி 4வது ரிவிஷன் பண்ணி சிலபஸ் பேஸ்ட் டெஸ்ட் எழுதி அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் எழுதி அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்திங்கன்னா நீ படித்த கேள்விலாம் வந்திருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்ன பண்ணலாம்? ஆன்சர் அடிச்சுட்டு எஸ்ஐ ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பண்ணாமல் எஸ்ஐ ஆக முடியுமானா வாய்ப்பு குறைவு. என்னது? வாய்ப்பு குறைவானா ரொம்ப ரொம்ப குறைவு. இன்றைய காலகட்டத்தில் உள்ள காம்படிஷன் என்ன பண்ண முடியாது. நினச்சி பாருங்கள். 2014 52 கூட கிடையாது. கட்டாப்பு 47. எத்தனை கட்டாப்பு? 47 48. இது எப்போ சொல்லுங்க? 2016. அடுத்து 2019 ஒரு 50 வச்சுங்க. 50 51 52. 2023 என்னது? 112. சார் 2016 19 2020. ஓகேவா? அடுத்தது 2023 எத்தனை? 120. இங்கே போகிறோம் 94 வச்சுங்க. 94 100 110 120. இப்போ அதுக்கப்புறம் என்ன கட்டாப் என்ன வரும்? 125 தான் வரும் கட்டாப்பு. நீங்கள் என்ன எழுதி வச்சிங்க. ஆனால் கேட்க போகிற கொஷின் வந்து இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்குது. டிஎன்பிஎஸ்சிலே பெரிய மாற்றம் வந்துச்சு போர்ட்லேயே. அப்போ கொஷின் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே ஈஸியாக இருந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க? டஃப் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து சீக்ரெட் மாதிரி தான். அதெல்லாம் அதுக்கு தயாராக படிச்சுக்கணும். ஏற்கனவே 11th 12th கேட்கல அப்படின்னா இப்போ 11th 12th கேட்பாங்க. ஒரு புது அதிகாரி வராங்க அப்படின்னா ஒரு வித்தியாசத்தை உருவாக்கணும்னு நினைப்பாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 5 சென்டிமீட்டர் பக்களவுள்ள சதுரத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு காண்க. ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். அளவியலை பொறுத்தளவுக்கு எது முக்கியமானது? ரூருது சார் சொல்லுங்கள். அளவியலை பொறுத்தளவு எது முக்கியமானது? வெரி குட். இப்போ ஃபார்முலா நம்ம மைண்டில் இருந்துச்சுன்னா கொஸ்டின் என்ன பண்ணலாம்?
சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பக்க அளவு அப்படிங்கிறது என்னது? பக்க அளவு அப்படிங்கிறது ஏ. ஓகேவா? அப்போ பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். அப்போ ஏ என்னது? 5 5 ஸ்கொயர் எத்தனை? 25. சதுர அலகுன்னு போடணும். என்ன பண்ணணும்? இப்போ 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கே என்ன யூனிட் எழுதணும்? பரப்பளவு என்ன ஃபார்முலா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஸ்கூலில் படிக்கிறப்ப பார்த்துருப்பாங்க, இந்த யூனிட் எழுதாது என்ன பண்ணுவாங்க? இப்போ 2 மார்க்னு வச்சுக்கலாம், 1 மார்க் என்ன பண்ணுவாங்க? கம்மி பண்ணுவாங்க. 100க்கு 100 எடுக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? புரியுதா? சம்டைம் நம்ம எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் நமக்கே இப்படி கொஸ்டின் இருக்கலாம். ஆன்சரில் 25 சென்டிமீட்டர் ஸ்கொயரு, 25 சென்டிமீட்ரு, 25 மில்லிமீட்ரு, 25 மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு கேட்கலாம். கொடுத்தாங்க அப்படின்னா புரிஞ்சு படித்தவங்க தவிர மற்றவங்களாம் என்ன எல்லாமே 25 இருக்குது, எல்லாம் ஆள் கரெக்ட் நினச்சிருவாங்க. என்ன நினச்சிருவாங்க? ஆள் கரெக்டா? சரி ரைட்டு பாருங்க. இங்கே சென்டிமீட்டர்னா ஆன்சர் என்ன வரணும்? சப்போஸ் இங்கே சென்டிமீட்டர் கொடுத்து மில்லிமீட்டர் கொடுக்கக்கூடாதுலாம் கிடையாது. ஆனால் சென்டிமீட்டர் என்ன மாற்றிடணும்? மில்லிமீட்டராக மாற்றிடணும். அப்போ யூனிட் கன்வர்ஷன் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் நடத்தினேன் அப்படின்னா ஏற்கனவே வந்து டாபிக் நம்ம முடிச்சிடும். ஃபார்முலா முக்கியம். சுற்றளவு ஃபார்முலா என்ன? 4a. சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா. இப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணுறோமா? ஏவை ஸ்கொயர் பண்ணுறோமா? இல்லை. அப்போனா யூனிட் என்ன பண்ணக்கூடாது? ஸ்கொயர் பண்ணக்கூடாது. அப்போ 4 ஏ என்னது? 5 இருக்குன்னா 20. ஆன்சர் என்ன பாருங்கள்? சென்டிமீட்டர் தான். சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. ஸோ ரைட்டு, ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கோம். அடுத்தது பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் நீளம் சிம்பிளாக முடிச்சிடுவோம். நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 20 சென்டிமீட்டர், பரப்பளவு சுற்றளவு காண்க. இப்போ கொஸ்டின் நம்மளே உருவாக்கலாம், உருவாக்கூடாதா? சொல்லுங்க. உருவாக்கலாம். செவ்வகத்தின் நீளம் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர், அகலம் எவ்வளவு? சொல்லுங்க. இப்போ நமக்கு தேவை என்னது? செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? L × B. ஸோ 10 20 இருக்கணும்னா 200. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? சென்டிமீட்டர் என்ன பண்ணுறோம்? பெருக்கிறோம். அப்படி தானே? நீளத்துக்கு கொடுத்துருக்க அளவு சென்டிமீட்டர், பிரெத்துக்கு கொடுத்தது சென்டிமீட்டர். அப்போ யூனிட்டை பொறுத்தவரை என்ன வரும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர். 3 அளவு பெருக்கிறோம் அப்படின்னா கியூப் வரும். இது என்னது? பரப்பளவு. சுற்றளவு ஃபார்முலா என்னது? 2 × L + B. கூட்டுனா ஃபார்முலா என்ன ஆகுது? ஸ்கொயர்லாம் வராது, பெருக்குனா தான் வரும். அப்போ 2 10 + 20 எவ்வளவு? 60 சென்டிமீட்டர் தான். ஓகேவா? இப்போ கணித வினாக்கள் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா, இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோமா? இப்போ இந்த கொஸ்டின் என்கிட்ட என்னென்ன டேட்டாஸ் இருக்குது? தகவல். நீளம் இருக்குது, அகலம் இருக்குது, பரப்பளவு இருக்குது, சுற்றளவு இருக்குது. இருக்கா இல்லையா? இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் நீளத்தையும் அகலத்தையும் கொடுத்துட்டு பரப்பளவு வைப்பாங்க. ஒரு கொஸ்டின் ஆயிடுச்சா? நீளத்தையும் அகலத்தையும் கொடுத்து சுற்றளவு வைப்பாங்க. 2 கொஸ்டின் ஆயிடுச்சா? நீளத்தையும் பரப்பளவையும் கொடுத்துட்டு பிரெத்து கேட்பாங்க. 3 கொஸ்டின் ஆயிடுச்சா? நீளத்தையும் பரப்பளவையும் கொடுத்துட்டு அதே மாற்றி அகலத்தையும் பரப்பளவையும் கொடுத்துட்டு எல்லு கேட்பாங்க. 4வது கொஸ்டின் ஆயிடுச்சா? அதுமாரி எத்தனை கொஸ்டின் வேணாலும் என்ன பண்ணலாம்? உருவாக்கலாம். கொஸ்டின் சேம் தான், அதை வேணால் நாங்கள் மாற்றி மாற்றி கேட்பாங்க. புரியுதா என்னென்ன? எது புரியுதா? இப்போ இதே கொஸ்டின் எழுதி வச்சிங்க. நீளம் 10 சென்டிமீட்டரு, அகலம் கிடையாது, பரப்பளவு வந்து 200 சென்டிமீட்டர். பிரெத்து என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. கொஸ்டின் என்னது? நீளம் 10 சென்டிமீட்டரு, ஏரியா பரப்பளவு இங்கிலீஷ் என்னது? ஏரியா 200 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஏரியாவுக்கு எப்பொழுதுமே என்ன வரணும்? ஸ்கொயர் வரணும். பிரெத்து என்னன்னு கேட்கலாம், சுற்றளவு என்னன்னு கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். சொல்லுங்க. சுற்றளவு இதெல்லாம் கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார்முலா நமக்கு ஃபஸ்ட்டு ஏரியா கொடுத்தா ஏரியாவோட ஃபார்முலா எழுதணும். ஏரியா = L ×
பி. இந்த ஏரியோட ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க 200. இல்லை லென்த்து தெரியும் 10, பிரெத்து தெரியாது. அப்போ பிரெத் என்னது 200 டிவைட் பை 10 அடித்தோம் அப்படின்னா எவ்வளோது 20. புரிஞ்சிச்சா? இதெல்லாம் 2Dயில் கேட்குற கொஷினாக ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இருக்கும், பார்த்துங்க. இப்போ இந்த கணக்கு ஒரு கோட் பண்ணுவேன். ஒரு செவ்வகத்தின் பரப்பு 16 சதுர மீட்டர். அப்படின்னு என்ன அர்த்தம்? சதுர மீட்டர் அர்த்தம் ஸ்கொயர் மீட்டரு. அதன் நீளம் அகலத்தை விட 4 மடங்கு அதிகம் எனில் செவ்வகத்தின் சுற்றளவு காண்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு செவ்வகத்தின் பரப்பு 16 சதுர மீட்டர். அதன் நீளம் அகலத்தை விட 4 மடங்கு அதிகம் எனில் செவ்வகத்தின் சுற்றளவு எவ்வளவு? இதே மாதிரி கொஸ்டினை பொறுத்தளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதுதான் அதோட ஃபார்முலா எழுதணும். இப்போ செவ்வகத்தின் பரப்புனா பரப்பளவு ஃபார்முலா எழுதணும். என்ன ஃபார்முலா? லென்த் இன்ட்டு பிரெத்து. அதோட நீளம் அகலத்தை விட 4 மடங்கு அதிகம். பிரெத்தை போல அகலம் 4 மடங்கு. ஓகேவா? அது நீளம் அகலத்தை விட எத்தனை மடங்கு? 4L = B இல்லை L = 4B போடலாம். அவர் நீளம் அகலத்தை விட 4 மடங்கு அதிகம் அப்படின்னா அகலத்தை அப்படி வச்சுக்கிட்டு 4 மடங்கு இங்கே தான் போகணும். புரியுதா? என்ன கேட்டிருக்காங்க? செவ்வகத்தோட சுற்றளவு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, அதாவது நீளம் அகலத்தை விட 4 மடங்கு அதிகம் அப்படின்னா இப்படி எழுதணும். 4L = B. L இப்போ L 5 இருக்குது, என்கிட்ட B வந்து 5 இருக்குது. ஓகேவா? எனக்கு லென்த்து வேணும் அப்படின்னா இந்த அகலத்தை போல் 4 மடங்கு இந்த 4ஆல் பெருக்குனா நமக்கு என்னது ஆன்சர். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? லென்த் இருக்க இடத்துல 4Bன்னு போடலாம். என்ன போடலாம்? லென்த் எனக்கு வேணும் அப்படின்னா அது அகலத்தை போல் 4 மடங்கு. புரிஞ்சிச்சா? இப்போ சப்ஜெக்ட் பண்ணுங்கள். பரப்பு என்னது? 16 சதுர மீட்ரு. லென்த் என்னது? 4B. பிரெத் என்னது? B. இப்போ பாருங்கள், 4B² 16. B² = 16/4 அடித்தோம்னா 4 B². B = என்னது? 2. ஓகேவா? B = 2 அப்படின்னா L வந்து B போல் 4 மடங்கு. அப்போ L எவ்வளவு? 8. L B கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ சுற்றளவு ஃபார்முலா என்னது? 2 × L + B. ஸோ 2 2 8 2 10 2 8 1 10 20 மீட்டர். சுற்றளவு ஃபார்முலா என்னது? இங்கே மீட்டரில் கொடுத்தா மீட்டர் கொடுக்கணும், சென்டிமீட்டரில் கொடுத்தா சென்டிமீட்டர் கொடுக்கணும். இதில் சந்தேகம் இருக்கா சொல்லுங்கள். ஆனால் இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் L க்கு 4B போட்டாலும் சரி, 4B எந்த போனாலும் அது பெருசாக வித்தியாசம் ஆகாது. ஆனால் கான்செப்ட் இதுதான். அதன் நீளம் அகலத்தை விட 4 மடங்கு அப்படின்னா அகலத்தை 4ஆல் பெருக்குனா நீளம் கிடச்சிரும். அப்போ சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன் தான். அது ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சார் எனக்கு இந்த இடத்துல டவுட்டு அப்படின்னு சந்தேகம் இருக்கா? ஓகே. ஒரு செவ்வகத்தின் மூலை விட்டத்தின் நீளம் 17 சென்டிமீட்டர். அதன் சுற்றளவு 46 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பினை காண்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க. செவ்வகத்தின் மூலை விட்டம்
செவ்வகத்தின் மூலைவிட்ட இது ஃபார்முலா கிடையாது. ஆனால் இப்போ ஒரு செவ்வகம் வரைங்க, செவ்வகம் வரைஞ்சி ஒரு கோடு போடுறோம் அப்படின்னா இப்போ இது இந்த பாட்டு என்னது, இதை பாட்டு பாருங்க, இது என்ன இருக்கு, ஒரு முக்கோணம் இருக்கா. அப்போ முக்கோணத்தை இந்த பாட்டு என்னது, ஒரு கர்ணம், அப்படிதானே. அப்போ கர்ணத்தோட அளவு கண்டுபிடிச்சோன்னா மூலைவிட்டம் அடைச்சிடலாம், கரெக்டா இல்லையா. அப்போ கர்ணம் மறுபடியும் என்ன ஃபார்முலா, பிதாகரஸ் சட்டம். சரி ரைட்டு, ஃபஸ்ட்டு பாருங்கள், மூலைவிட்ட நீளத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, ஏதாச்சும் பண்ணலாமா. சரி ரைட்டு, இதான் 17, இது ஒரு எக்ஸ்னு வச்சுப்போம், இதை ஒய்ன்னு வச்சுப்போம். அப்போ இது ஒரு முக்கோணமாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா கர்ணம் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எதிர் பக்கம் ப்ளஸ் அடிப்பக்கத்தோட ஸ்கொயர்டு, அப்படி தானே. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 289. இது எப்படி உருவாக்கணும் தெரியுதா நமக்கு. செவ்வகத்தை பாதையாக பார்க்குறோம், முக்கோணமாக நமக்கு தெரியும். அந்த முக்கோணத்தில் மூலைவிட்டம் தான் அது. செவ்வகமாக பார்க்குறோம் மூலைவிட்டம், முக்கோணமாக பார்க்குறோம் கர்ணம். கர்ணத்துக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், எதிர் பக்கத்தோட ஸ்கொயர்டு ப்ளஸ் அடிப்பக்கத்தோட ஸ்கொயர்டு. இந்த 17 ஸ்கொயர்டு நான் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 289. ஓகே, அடுத்தது இதை வச்சு எதாச்சும் பண்ண முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது. அதை பற்றி சுற்றளவு கொடுத்துருக்காங்களா. சுற்றளவு என்ன ஃபார்முலா, செவ்வகத்தின் சுற்றளவு 2 × L + B, இதோட வேல்யூ தானே அது 46, அப்படி தானே. ஓகேவா. இந்த 2 அந்த கொஞ்சம் என்ன ஆகும், L + B = 23. ஓகே, ஸோ நான் L + Bன்னு வைக்காம என்ன வச்சுருக்கேன், X + Yன்னு வச்சுருக்கேன், 23. ஓகேவா, புரிஞ்சுச்சாச்சும். கொடுத்துருவதை வச்சு தான் கணக்கு போடணும். கணக்குங்கிறது கிவன் டேட்டா எப்படி நம்ம எழுதுனா கிவன் டு ஃபைண்டு ஃபார்முலா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதை வச்சு வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னா நான் ஸ்கொயர் பண்ணுறேன், 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன், ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஸ்கொயர் ஈக்குவல் டு 23 ஸ்கொயர். இது பிறகு நான் A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2xy ஈக்குவல் டு 20 ஸ்கொயர் பண்ணால் வெரி குட் 529. வேறு என்ன பண்ணலாம், வெரி குட். இப்போ இது ஈக்குவேஷன் 1 வச்சுருக்கோம், ஈக்குவேஷன் 2 வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு வேலையை சப்ஜெக்ட் பண்ணலாமா. இப்போ 289 ப்ளஸ் 2xy ஈக்குவல் டு 5 சொல்லுங்கள். 2xy ஈக்குவல் டு 529 மைனஸ் 289 எவ்வளவு சொல்லுங்கள், கழிச்சு சொல்லுங்கள். 529 289 0 2 1 சொல்லுங்க. 2 220 தானே, 220. அப்போ XY ஈக்குவல் டு 110. ஓகேவா. XY அப்படியே இப்படி பாருங்க, L × B. L × Bங்கிறது என்னது, செவ்வகத்தின் பரப்பு இல்லையா, புரியுதா. நமக்கு என்ன வேணும், செவ்வகத்தின் பரப்புலாம் கேட்டுறாங்க. இந்த இடத்துல எதோ தப்பு பண்ணுறோம், என்னம்மா இதை கழிச்சாவா, வெரி குட். 240 இங்கே 240 கழிச்சோம்னா 120. செவ்வகத்தின் பரப்பில் என்ன ஃபார்முலா, L × B. ஆன்சர் என்னது, ஏது புரியாமல் இருக்கா உங்களுக்கு, சார் ஒன்றுமே புரியல அப்படிங்கிறீங்களா. கிவனை வச்சு ஃபார்முலா போகிறோம், நல்லா தெரிஞ்சுங்க. செவ்வகத்து முக்கோண சம்பந்தம் இருக்கானா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 முக்கோணங்கள் சேர்த்தா என்ன வரையுது, கிடைக்குமா கிடைக்காதா. ஆனால் அந்த முக்கோணம் எப்படி இருக்கணும், ஒரு அசம பக்கம் முக்கோணமாக இருக்கணும். சமபக்கம் முக்கோணத்தை சேர்த்தா கிடைக்குமா சொல்லி பாருங்க. சமபக்கம் முக்கோணம் இப்படி தான் கிடைக்கும். இப்போ என்ன கிடைக்குது பாருங்க, என்ன கிடைக்குது சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க கேட்குறாங்க. இப்போ 2 சமபக்கம் ஒரு கூற்று 1, 2 சமபக்க முக்கோணங்களை இணைத்தால் சாய் சதம் கிடைக்கும். கூற்று 2 அசமபக்க முக்கோணங்களை இணைத்தால் ஒரே மாதிரியான சொல்லணும், என்ன சொல்லணும், ஒரே மாதிரியான 2 அசமபக்க முக்கோணத்தை இணைத்தால் கிடைக்கும், செவ்வகம் கிடைக்கும். செவ்வகத்தில் மூலைவிட்டம் இருக்குது, இந்த மூலைவிட்டத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா பிதாகரஸ் சட்டத்தை பயன்படுத்தணும். இது ஒரு வித்தியாசமான கணக்கு தான். சுற்றளவு தான், சுற்றளவு வச்சு 2 ஈக்குவேஷனை போடுறோம், ஈக்குவேஷனை சப்ஜெக்ட் பண்ணுறோம், சப்ஜெக்ட் பண்ணி என்ன அப்படிறோம்
பரப்பளவு எல் இன்ட்டு பி என்னது பரப்பளவு. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம எல்பின்னு வச்சோம்னா கடைசியாக நமக்கு எல்பின்னு வந்திருக்கும். எக்ஸ்ஒய்னு வச்சாலும் என்ன வந்திருக்கு எக்ஸ்ஒய்னு வந்திருக்கு. புரிஞ்சிச்சா? சந்தேகம் ஆச்சுருக்கா? டவுட் ஆச்சுருந்தா சொல்லுங்கள், கிளியர் பண்ணுவோம். இல்லை சார்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு அடுத்தது ஒரு டாபிக் இதில் பார்க்க போகிறோம், இணைகரத்தை பார்க்க போகிறோம். ஸோ இணைகரத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க 56 சென்டிமீட்டர், குத்துயரம் கட்டிருக்காங்க 7 சென்டிமீட்டர், இணைகரத்தின் அடிப்பக்கம் கட்டுறாங்க. ஓகேவா? இணைகரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்ச ஃபார்முலா என்னது? அவ்வளோதானா? சொல்லுங்கள். இல்லை ஆஃப் பிஹெச்சா பிஹெச்சா? சரி ரைட். இணையத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது? பிஹெச். இதோட ஆன்சர் தானே அது 56 சென்டிமீட்ரு. ஓகேவா? அப்போ பாருங்கள், குத்துயரம் கொடுத்துருக்காங்க, ஹச் கொடுத்துட்டாங்க 7, அடிப்பக்கம் தான் கேட்டுருக்காங்க 56. பி ஈக்குவல் டு 56/7. ஆன்சர் என்னது? 97 56 இல்லையா? 8 56. ஆன்சர் என்னது? இந்த கணக்குக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா பிஹெச்னு நமக்கு தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். இல்லை பிங்கிறது என்ன ஹச்சுங்கிறதுன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபிகேஷனை போட்டு கணக்கை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஆன்லைன் நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாஸ் பண்ணிட்டு அப்படி இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்த கொஷின் போகலாமா? பாருங்கள், சாய் சதுரம். சாய் சதுரம் ஒன்றின் பரப்பளவு 150 சதுர சென்டிமீட்டர். நல்லா தெரிஞ்சுங்க, சதுர சென்டிமீட்டர் அப்படின்னாவே எதோட யூனிட்டு? பரப்பளவோட யூனிட்டு, ஏரியாவோட யூனிட். ஓகேவா? சென்டிமீட்டர் வேறு, சதுர சென்டிமீட்டர் வேறு. சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டருக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அப்போ ஸ்கொயர் எதுக்கு வரும்? ஏரியாவுக்கு வரும். சப்போஸ் சதுர எப்படி கொடுப்பாங்க? 150 சதுர சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு சதுரம் அப்படின்னு கொடுப்பாங்க. என்னது? இப்போ இந்த பரப்பளவை கட் பண்ணிவிட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, 150 சதுர சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இந்த 150 சதுர சென்டிமீட்டர் எப்படி எடுத்துக்கணும்? பரப்பளவுன்னு எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் யார் அந்த எக்ஸாம் காலில் உட்காந்து யோசிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஒரு மார்க் 0.5 மார்க்காக சேர்க்க முடியும். அதன் ஒரு மூலை விட்டம் 120 சென்டிமீட்டரு, மற்றொரு மூலை விட்டம் கேட்டுருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சாய் சதுரத்தோட ஃபார்முலா, பரப்பளவு ஃபார்முலா ஆஃப் d1 × d2. இந்த பரப்பளவு ஆன்சர் கொடுத்துட்டாங்க 150. அதில் ஒரு மூலை விட்டத்தோட ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, ஆன்சர் கொடுத்துட்டாங்க. என்னது? 20. இன்னொன்று கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதையும் அடிச்சானது 10, இதையும் அடிச்சானது 15. d2 எவ்வளவு? 15. இதற்கு தேவையானது சாய் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா ஆஃப் d1 × d2ன்னு தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுச்சா? ஸோ கடைசி இதோட முடிச்சிருவோம். ஓகே தானே? ஒரு இனிப்பு வகை எப்படி இருக்குது? சாய் சதுர வடிவில் உள்ளது. அதன் மூலைவிட்டங்கள் முறையே 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். இனிப்பின் மேற்பரப்பு மூலம் மெல்லிய அலுமினிய தகட்டால் என்ன பண்ணணும்? மூடணும். கொடுத்துருக்காங்க பாருங்க, 100 சதுர சென்டிமீட்டருக்கு 7 ரூபா வீதம். மொத்தம் 4 இனிப்புலை அணுமிலை தகட்டால் மூட எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கொஸ்டின் இருக்காங்க. ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணுங்க ஒரு வாட்டி. கொஸ்டின் என்னன்னு மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்று. என்ன கொஸ்டின்? ஸ்வீட் பார்த்துருக்கீங்களா? எப்படி சாய் சதுர வடிவில் இருக்கும்போது என்ன இருக்கும்? அது என்ன ஸ்வீட் அது? சார் ஒயிட் கலரில் இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். என்ன பேர்? என்ன ஸ்வீட்டு பேர்? என்ன? பால்கோவா செஞ்சுருப்பாங்க. வேறு அது சொல்லுவாங்களா? அந்த மில்க் ஸ்வீட்டு. அந்த மில்க் ஸ்வீட்டுக்கு மேலே பார்த்துறீங்களா அலுமினியத்தில் கோட்டிங் இருக்கும். எதை கேட்டாலும் ஆமாம் ஆமாங்கிறீங்க. சரி, இப்போ பாருங்கள், என்ன கிவன்? என்னது கிவன்? சாய் சதுரம், மூலை விட்டங்கள் d1 d2. அப்போ என்ன பண்ண முடிப்போம்? பரப்பு பரிசு கண்டுபிடிப்போம். இது ஒரு கேக்கோட அளவு. மொத்தம் எத்தனை கேக்கு? 400 கேக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கேக்கோட பரப்பு என்ன உள்ளது, 400 கேக்கோட பரப்பு உள்ளது, அதை கண்டுபிடிச்சிட்டு அதில் ஒவ்வொரு 100 சதுர சென்டிமீட்டர் எவ்வளவு? 7 ரூபா. அப்படின்னா மொத்த ரேட்டு எவ்வளவு? ஓகே தானே? கொஸ்டின் புரிஞ்சிச்சா? இப்படி தான் கொஸ்டினை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நான் கொஸ்டினை புரிஞ்சாமல் நான் மட்டும் கண்ணாமண்ண போட்டோன்னு நான் ஆன்சரு தப்பாக வரும். நாம் தவறாக கண்டுபிடித்த விடை ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நாம் தலையில் நாமே மண்ணவாரி இறத்தி கொள்வதற்கு சமம். பார்த்துக்கொள்ளுங்கள். என்ன சொல்லணும்? புரியுதா? இப்போ பாருங்கள், பரப்பளவு கண்டுபிடிங்க. ஆஃப் d1 × d2 ஆஃப் 4 × 5 அடித்தோம்னா 2. ஒரு கேக்கோட அளவு எவ்வளவு? 10 சதுர சென்டிமீட்டர்.
400 கேட்குற அளவு 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஒவ்வொரு 100 சென்டிமீட்டர் இருக்கும் 7 ரூபா. அப்போ 4000 எத்தனை 100 சென்டிமீட்டர் இருக்கு? எத்தனை இருக்கு? 40 இருக்கு. ஓகேவா? அப்போ 100க்கு 7 ரூபா அப்படின்னா 40க்கு 100 சதுர சென்டிமீட்டருக்கு 7 ரூபா அப்படின்னா 4000 சென்டிமீட்டருக்கு டேரெக்டாக பெருக்கிக்கலாம்னு வச்சுக்கலாம். இல்லையா, இதில் எத்தனை சதுர சென்டிமீட்டர்? 40 அளவு வருது. ஒரு அளவுக்கு 7 ரூபா அப்படின்னா 40க்கு 280 ரூபா. புரிஞ்சுச்சா? இப்படி ஞாபகம் வச்சுங்க. 100 சதுர சென்டிமீட்டர் ஒரு பேப்பர் வாங்கி நம்ம ஃபில் பண்ணணும் ஞாபகம் வச்சுங்க. அந்த பேப்பரோட விலை 7 ரூபா. அப்போ நமக்கு எத்தனை பேப்பர் தேவை? 40 பேப்பர் தேவை. ஒரு பேப்பர் 7 ரூபா. எவ்வளோ ஆன்சரு? 280 ரூபா. சிம்பிளான கொஸ்டின். இதெல்லாம் புக்கில் உள்ளது தான். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கடைசியாக ஒரே கணக்கு என்ன முடிச்சிருவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 சென்டிமீட்டர் அளவில் வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம்? பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு 7 × 7 போட்டுடலான்னு வச்சுக்கலாம். இப்போ கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. ஒரு வட்டத்தின் ஆரம் 50% குறைந்தால் அதன் பரப்பளவில் குறைந்துள்ள சதவீதத்தை காண்க. இப்போ 2D அப்படிங்கிறது நமக்கு தரவாயினும். என்ன சொல்கிறேன் புரியுதா? சந்தேகம் என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. ஏன்னா பார்ட் 2ல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் டஃப்பான கணக்கெலாம் நம்ம பார்ப்போம். ஒரு வட்டத்தின் ஆரம் 50% குறைந்தால் அந்த பரப்பளவு குறைந்துள்ள சதவீதம் காட்டிருக்காங்க. இது நல்ல ஒரு கொஸ்டின். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வட்டத்தோட ஆரம் 14ன்னு எடுத்துக்கணும். ஏன் 14 எடுத்துக்கிறோம் அப்படின்னா வட்டத்தில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னு 22/7 அப்படி வரும். 7ஆல் இது பண்ணுறது. 3D பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். 3Dக்கு எந்த ஃபார்முலா படிக்கவே வேணாம். நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி தருவேன். அந்த ஷார்ட்கட் வச்சு ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த ஃபார்முலா படிக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு ஒரு வட்டத்தை எடுத்துக்கிறேன். அதோட ஆரம் 14 சென்டிமீட்டர். இதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறேன். ஃபார்முலா என்னது? பையை வச்சுங்க. பை ஆர் ஸ்கொயர்டு அப்படி தானே? அப்போ 14 196. 196 பை அப்படிங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு வட்டத்தோட பரப்பளவு. இப்போ இந்த ஆரம் என்ன ஆகுது அப்படின்னா 50% குறையுது. 14 50% போயிட்டுனா எத்தனை? 7. அது எப்படி பண்ணணும்னா 14க்கு 50% கண்டுபிடிச்சி வர்ற ஆன்சர் என்னது? 7. இதை 14 கழிக்கணும். இதான் என்னது? 14 அப்படிங்கிற எண்ணில் 50% குறைந்த பிறகு கிடைக்கும். இதான் ப்ரொசீஜர். இதெல்லாம் இந்த இதுக்கு கரெக்டாக வரும். அந்த 14 7 கழிச்சா அப்படி வரும். எல்லா எண்ணுக்கும் என்ன ஆகுது? இது மாதிரி வராது. சரி ரைட்டு. 50% குறைஞ்சது வட்டம் என்ன ஆகிடுது? சின்னதாகிடுது. ஆரம் என்ன ஆகிடுது? 7 ஆகிடுது. இதுக்கு என்ன பரப்பளவு? இதே ஃபஸ்ட் சேம் ஃபார்முலா தான். 7 ஸ்கொயர்டு பை எத்தனை? 49 பை. இது பெரிய வட்டம் 196 பை. அங்கே சின்ன வட்டம் 49 பை. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? குறைந்துள்ள சதவீதம். கொஸ்டின் என்னது? குறைந்துள்ள சதவீதம் அல்ல அதிகரித்துள்ள சதவீதம் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 196 பை மைனஸ் 49 பை கழிச்சா எத்தனை? சொல்லுங்க. 157. சாரி 157 கிடையாது. எத்தனை? 157. 147. 147 கழிச்சா எத்தனை? 147 பை. என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் கழிச்சு வர்ற ஆன்சரை மேலே போடணும். எதுலேருந்து குறைஞ்சிருக்கு? இதுலேருந்து தானே குறைஞ்சிருக்கு. அதை கீழே போடணும். 196 பை போட்டு சதவீதம் குறைந்துள்ள சதவீதம் கேட்டால் இன்ட்டு 100 எடுப்போம். இந்த பை அடிச்சிடலாமா? 2 7 14 1 7 7 2 7 14 8 7 56 3 7 21 4 7 28 இது எடுத்தோம்னா 25. அப்போ 75% என்ன இருக்கு? குறைஞ்சிருக்கு. பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு வட்டம் நானாக எடுத்துக்கிறேன். 14 சென்டிமீட்டர் வச்சு பரப்பு கண்டுபிடிக்கிறேன். இதில் 14க்கு 50% குறைஞ்சா அந்த நம்பர் 7. அதை ஒரு ஆரமாக வச்சு பரப்பு கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு குறைந்த சதவீதம் கேட்டால் என்ன சொன்னோம்னா ரெண்டுத்தையும் கழிக்கணும். டிவைட் பை எதுலேருந்து? சின்னதுலேருந்து பெருசாக இருந்துச்சுன்னா அது சின்னதோட வேலையை போடணும். பெருசுலேருந்து சின்னது போனுச்சுன்னா பெருசோட வேலையை போடணும். எது கீழே எங்கெல்லாம் எத்தனை சதவீதம் கேட்குறாலும் இன்ட்டு 100 போடணும். இதை சால்வ் பண்ணால் இதானது ஆன்சர். ஓகேவா? ஸோ நல்லா ஊற்று பாருங்கள். இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா அளவியலில் பர்சன்டேஜ் வர மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. என்ன சொல்லணும்னு புரியுதா? டைம் அண்ட் ஒர்க்கில் பர்சன்டேஜ் வர மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி மிக்ஸ் ஆகி வர கொஸ்டின் தான் கேட்பாங்க. வயது கணக்கில் விகிதம் வரும் பார்த்துருக்கீங்களா? ஆவரேஜில்
அதுமாரி வரும். இதுமாரி மிக்ஸ் ஆகி ஒரு சாப்டர் தெரிஞ்சால் தான் இன்னொரு சாப்டர் போடுற மாதிரி உள்ள கணக்கு தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஈஸியாக படிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். அதனால் கொஞ்சம் நல்லா படிங்க, திரும்ப திரும்ப பாருங்கள், ஃபார்முலாவை திரும்ப திரும்ப படிங்க. அடுத்து பார்ட் 2 கூட நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து அளவியல் சம்மந்தமாக கொஞ்சம் பார்க்கலாம். நிறைய சம்மு போட்டு பார்க்க தான் நம்ம என்னாகும் கற்றுக்க முடியும். ஸ்கூல் புக்கில் கணக்கெலாம் பாருங்கள். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.